வணக்கம். ஈழத்து தமிழ் இலக்கிய உலகில் அல்லது உலக தமிழ் இலக்கிய உலகில் முதன்மையாகவும் பல நூல்களை எழுதியதோடு மட்டுமில்லாமல் மார்க்சிய பார்வையில் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்ற முனைவர் நானா ரவீந்திரன் அவர்களை இந்த பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நானா ரவீந்திரன் அவர்களே. வணக்கம். இன்றைய உலகில் தமிழ் இலக்கிய உலகம் மிக பரந்து வளர்ந்திருக்கிறது. அச்சேறிய இலக்கியங்களை தொடர்ந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மின்னியல் எழுத்தாக இணையதளங்களினூடாக சமூக வலைத்தளங்களினூடாக இலக்கியம் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். வாசிப்பின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, புத்தகங்களை வாசிப்பதை விட இந்த மின்னியல் ஊடகங்களினூடாக வாசிப்பது, கேட்டு அறிந்து கொள்வது, காட்சி வழியாக கற்றுக்கொள்வதைத்தான் இப்பொழுது அநேக மாணவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இன்றுவரை காலமும் நீங்கள் எழுத்துத்துறையில் முதல் எழுத்துத்துறை பாரதிய மெஞ்ஞானம் என்று நினைக்கிறேன். பாரதிய மெஞ்ஞானத்திலிருந்து இற்றை வரை பெரியதொரு தாக்கம் உங்களுடைய எழுத்துக்களில் இருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். முதலில் இருந்து எனக்கு உங்களுடைய தமிழ் இலக்கிய படைப்புகள் பற்றியும் அதனுடைய வளர்ச்சியும் இன்றைய காலம் பற்றியும் பேசலாம் என்று நினைக்கிறேன். முதலில் உங்களுடைய பாரதிய மெஞ்ஞானம் என்ற நூல் வெளிவருவதற்கான தூண்டுதல் காரணம் யார், எது, எப்படி? நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை 1974 உருவாகி ஒரு 2 வருஷங்கள் 3 வருஷங்கள் ஓரளவுக்கு இயங்கின போதும் அங்கே இருந்த சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அது தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது. 80ஆம் ஆண்டுகளுக்கு வருகிற போது நான் 74ஆம் ஆண்டு தான் அந்த தேசிய இலக்கிய பேரவையோட இணைகிறேன். ஆனால் அது ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அது இயங்க முடியாமல் போகுது. என்னுடைய அந்த மார்க்சிய அணி சார்ந்த செயற்பாடுகளுக்குள்ளேயும் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். 80ஆம் ஆண்டுக்கு வருகிற போது நேரடியான எங்களுடைய மார்க்சிய செயற்பாடுகள் முதல் செய்தது போன்ற வீச்சோடு செய்ய முடியாத சூழல்கள் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில் கலை இலக்கிய துறையினுடைய தாக்கத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும். அதுக்கு பிரதானமான இன்னொரு காரணமாக இருந்தது, எங்களுடைய தோழர் தேவராஜா கூட நாடகங்களில் ஆர்வம் உள்ளவராக இருந்தவர். அப்போ நாடகங்களுக்கு செல்கிற நிலை இருந்ததினால எங்களுடைய அந்த மார்க்சிய செயற்பாடுகளுக்கான இதில் அவர் கூடுதலாக பங்கெடுக்கிற குறைவாக இருக்குது என்ற விமர்சனம் வந்தபோது நான் சொன்னேன், அப்படியான கலை இலக்கிய ஆர்வம் உள்ளவர்கள் செயற்படுற தளமாக இந்த விடயங்கள் விரிவாக்கப்படாமல் போனால் அதானே நடக்கும்னு சொல்லி, அப்போ அதனால் மீண்டும் தேசிய கலை இலக்கிய பேரவை புத்துயிர்ப்பு பெற்று 81ஆம் ஆண்டில் இயங்க தொடங்குகிற போது 80களில் இதற்கான முதல் வடிவங்கள் செய்யப்பட்டது. அது செய்யப்படுற நேரத்திலே நாங்கள் கவிஞர் முருகையன், பேராசிரியர் கைலாசபதி போன்றவர்களை அழைத்து நிறைய பேர், ஒரு 100 பேர் பங்கு பெற்றுகிற கலந்துரையாடல் நிகழ்வுகளே அதுபோல இருக்கும். அவ்வளவுக்கு நிறைய பேர் கலந்து கொள்கிற உரையாடல்கள், அவர்களுடைய கவிதை, இலக்கியம், திறனாய்வியல் போன்ற விஷயங்கள் பரிமாறப்படுற விடயங்களாக இருந்தது. அப்போ அதில் இப்போ நாங்கள் முன்வைக்கிற கருத்து, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு முதல் அந்த ஒரு நல்ல ஞாபகம், ஜெயகாந்தன் பற்றின என்னுடைய ஒரு விமர்சனத்தை கைலாசபதி மிகவும் மதித்து அதை கூட பாராட்டி பிறகு கலைக்கிற நேரத்தில் சொன்னதும் இருக்கு. அதுக்கு பிறகு கைலாசபதிக்கும் எங்களுக்குமான நெருக்கம் நிறைய வளர்ந்து கொண்டு போன சூழலில் 81ஆம் ஆண்டு அப்போ தேசிய இலக்கிய பேரவை ஏற்கனவே செயலாளராக இருந்த தனிவாசலம், பின்னர் தேவராஜாவும் இணைந்து, தேவராயம் தனிவாசலம் 2 பேரும் தான் கூட அதை முன்னெடுத்து செல்கிறவர்களாக இருந்தார்கள். அதில் கூடின செயற்பாட்டு வேகமுடையவராக தேவராஜா இருந்தார். இந்த 2 பேருமே கைலாசபதி அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டு வரைக்குள்ள இவர்கள்லாம் முதல் அந்த கருத்தை வைக்கிறார்கள். நாங்கள் இந்த பாரதி நூற்றாண்டு வருது, 81ஆம் ஆண்டு டிசம்பரில் இருந்து 82ஆம் ஆண்டு டிசம்பர் வரைக்கும் பாரதி 82ஆம் ஆண்டு பிறந்தவர், டிசம்பர் 11ஆம் தேதி. அந்த வகையில் அந்த பாரதி நூற்றாண்டு நிகழ்வாக ஆய்வு இதொன்றை செய்யலாம். மண்டபத்தில் நடைபெற்றது, ஒவ்வொரு மாதம் ரிமோவலில் நடந்தது. அப்போ அது உடனே கைலாசத்தவர் சொன்னார், தான் அதுக்கு சொன்ன அப்போ நான் நுவரெலியால் தான் மேலே தான், மற்ற அதை விட நான் அப்போ மார்க்சிய அரசியல் செயற்பாடுகளில் கூட இதாக இருந்தது. இந்த தேசிய இலக்கிய பேரவை
செயற்பாடுகளில் கூடுதலாக அப்போது தேவராஜா இருந்தவர். அப்போ அவர்தான் இதை சொன்னபோது உடனே கைலாசபதி கேட்டாராம், பாரதி பற்றி ஏற்கனவே நிறைய ஆய்வுகள் எல்லாம் வந்துவிட்டது, இனியும் தேவையா அது செய்கிறதுக்கு இருக்கான்னு. அது சில வேளையில் இவர்களுடைய கருத்தை அறிகிறதுக்காக கேட்டதாகவும் இருக்கலாம். அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை தேவை இருக்குதானே நாங்கள் செய்வோம்னு சொல்லி. அப்போ கைலாசபதி தான் ஒரு 11 தலைப்புகளை ஏற்படுத்தி 12ஆம் மாதம் பொதுவான நிகழ்வாக செய்யலாம் என்று முதலாவது உரை தை மாதம் அவருடையதாக இருந்தது. அது அறிமுகப்படுத்துறதாகவும் இந்த அரங்கு தொடர்ச்சியாக ஒரு மாதம் நடக்கும் என்ற விடயம் சார்ந்தும் தன்னுடைய தலைப்பிலான உரையாகவும் அதை அமைத்து கொண்டார். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், அந்த கூட்டத்துக்கு நான் நிற்க முடியல. நான் இப்போ நுவரெலியா மாவட்டத்தில் பாடசாலையில் ஒரு ஆசிரியராக செயற்பட்டு கொண்டு வந்தது. அதில் கைலாசபதி சொன்ன ஒரு விஷயம், பாரதியினுடைய ஆன்மீக பார்வை பிற்போக்கானது, ஆனால் அவருடைய சமூக பார்வை புரட்சிகரமானதாக இருந்தது என்று சொல்லி. இதை நான் வந்த பிறகு தேவராஜா என்ன நடந்தது, எப்படி கைலாசபதி பேசினார் என்றாலே இந்த கருத்தை சொன்னார். அப்போ நான் அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வீட்டுக்கு போகிற நேரம் அவர்கிட்ட மோட்டர் பைக்கில் நான் பின்னுக்கு இருந்து போவேன். அப்போ அவர் இதை சொல்ல அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன், ஒருவருடைய ஆன்மீக பார்வை பிற்போக்கானதாக இருந்தால் சமூக பார்வை புரட்சிகரமானதாக வர முடியாது. ஆன்மீக பார்வையிலே அவர் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தார் என்று நான் சொன்னேன். சரியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் அப்போ எனக்கு தரப்பட்ட கைலாசபதி தான் அந்த தலைப்போல தீர்மானித்தது. அப்போ எங்களுடைய தோழர்கள் தேசிய இலக்கிய பிரிவில் இருந்து எங்களுடைய தோழர்கள் முன்வைத்தது, எங்களுடைய அணி சார்ந்து 2 பேர் பேச வேணும், ஆய்வு செய்ய வேணும் என்று. ஒன்று நான், மற்றது மலையகத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், சிவ ராஜேந்திரன். அவருக்கு கல்வியியல் சார்ந்த ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது, பாரதியின் கல்வியியல் சிந்தனை. எனக்கு தரப்பட்டது அரசியல் இலக்கியமும் பாரதியும். என்றால் அரசியல் இலக்கியம் சார்ந்து நான் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றதுனால கைலாசபதி சொன்னார், அரசியல் இலக்கியமும் பாரதியும் என்ற தலைப்பில் இவர் செய்யலாம்னு சொல்லி. அப்போ அதுக்கான நூல்களை எல்லாம் தந்து எங்களை ஆற்றுப்படுத்துகிறவராக பொதுவாக ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி ஒரு பேராசிரியர் ஆய்வு மாணவர்களுக்கு வழிப்படுத்தலை செய்வாரோ அதுபோல் சில வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை ஒரு நூலை படித்து முடித்தால் அதில் குறிப்புகள் எடுத்து போட்டு நான் அதை கொண்டே கொடுத்தால் புதிய நூல்களை தருவார். அவ்வாறு நெறிப்படுத்தி கொண்டு வந்தது அவர் தான். அதில் அந்த நேரத்தில் நான் பலாலி ஆசிரியர் கலாசாலையில் ஒரு பயிலுனராக வந்துவிட்டேன். அப்போ அப்படி வந்ததுனால அப்புறம் அடிக்கடி சந்திக்கக்கூடிய இருந்தது. 5ஆம் மாதம் ஒரு பாரதி நூற்றாண்டு கூட்டம் ஒன்று தொழில்நுட்ப கல்லூரி, விவசாய தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்தது திருநெல்வேலி. அங்கே கைலாசபதி தான் தலைமை தாங்கிறார், நானும் ஒரு பேச்சாளர். இப்போ நாடகத்துறையில் பேராசிரியர் மௌனூர் அவர்களும் எனக்கு முன்னர் ஒரு பேச்சாளராக இருந்தார். அவர் ஒரு இன்னொரு இதுக்கு போக வேண்டியதால் அவர் முதல் பேசி அதுக்கப்புறம் தான் நான் பேசுகிற இது வந்தது. அப்போ அவர் பேசுகிற போது அந்த பேச்சில் 2 விஷயங்களை சொன்னார். ஒன்று, 1905ஆம் 6ஆம் ஆண்டுகளில் இயங்க தொடங்கிய போது பாரதி ஒரு தீவிரவாதியாக இருந்தார். ஆயுத போராட்டமே செய்து விடுதலை பெறுகின்ற அளவுக்கு தீவிரவாதியாக இருந்தார். ஆனால் 19ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியவாதியாக மாறினார். இது பொதுவாக கோவண்ணா கேசவன் போன்றவர்கள் முன்வைத்த கருத்துகள். 2வது, இது பாரதியினுடைய ஆன்மீக பார்வை பிற்போக்கானது, சமூக பார்வை புரட்சிகரமானது என்று. அப்போ எனக்கு ஏற்கனவே நான் என்னுடைய ஆய்வுக்கான தயாரிப்புகளும் செய்து கொண்டிருந்த நிலைமையிலே பாரதியினுடைய வளர்ச்சி என்றது எப்படி ஏற்பட்டு கொண்டு வந்தது என்றது நான் ஓரளவுக்கு படித்து எனக்குள்ள எடுத்திருந்தேன். அப்போ நான் அதை பேசுகிற போது ஒரு வகையில் அவருடைய பேச்சுக்கு மறுப்பான உரையாகவே என்னுடைய உரை வந்தது. அவர் அப்படி சொன்னார். ஆனால் ஆரம்பத்தில் ஆயுத போராட்டத்தின் ஊடால விடுதலை பெற முடியும் என்ற தீவிரவாதியாகவும் பாரதி இருக்கையில் அந்த ஆயுத போராட்டத்தை நிராகரிக்கிறவராக தீவிர அணியே ஆதரித்தவர். அதாவது முழுமையான சுதந்திரம் என்ற
தீவிர அணியை ஆதரித்தவர். ஆனால் ஆயுத போராட்டம் என்ற தீவிரவாதத்தை பாரதி நிராகரித்தவர். முதலாவது வாஞ்சிநாதனுடைய ஆஸ்துடைய கொலை செய்த சம்பவத்துக்கே பாரதி எழுதினது, இப்படி தனிநபர்களை கொலை செய்கிறதன் ஊடால சுதந்திரத்தை பெறவும் முடியாது, இது தவறான ஒரு இதான், அதனால அவற்றை சுதந்திர வேட்கையை நாங்கள் மதிக்கணுமன்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதி போட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கருவிலேயே இறந்த நிலையில தான் இந்த ஆயுத போராட்டம் வந்திருக்கண்டு. இந்த எறிகுண்டு வெடிகுண்டு போராட்டம் என்றதையும் இந்த வெங்காயங்கள் எல்லாம் தேவையில்லை என்ற மாதிரியான கிண்டல் பண்ற எழுத்து தான் பாரதிகிட்ட இருந்தது. ஆகவே ஒரு ஆயுத போராட்டம் என்ற அதிதீவிரவாதத்துக்குள்ளேயும் பாரதி போயில்லை. அரசோட இணங்கி எங்களுக்கான படிப்படியான மாற்றங்கள் என்ற மிதவாதிகளினுடைய நிலைமையும் பாரதி ஏற்றுக்கொள்ள. அதை சொல்லி பிற்காலத்தில் அவர் காந்தியவாதத்துக்குள்ள சென்றார் என்றதும் தவறானது. ஏன்னா காந்தியை மிக கடுமையாக விமர்சிக்கிறவராக பாரதி இருந்தார். அவர் காந்தியை எதுக்காக போற்றினார் என்றால், அந்த முழு வெகுஜனங்கள், சாதாரணமான அடிநிலை விவசாயிகள், தொழிலாளர்கள் போராட்டம் ஓரளவுக்கு முதலாவது தேசிய எழுச்சி காலத்திலேயே நடந்தது. 8ஆம் ஆண்டு முதலாவது தொழிலாளர்களுடைய மிகப்பெரும் இயக்கமே திருநெல்வேலி தூத்துக்குடியில தான் நடந்த. தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாத்தையும் அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அதுக்கு வ.உ.சி. தலைமை தாங்கினார். அதுக்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 2வது தொழிலாளர் இயக்கம், பெரிய இயக்கம் தான் வடக்கில் நடந்தது. அது திலகர் அதுக்காக கைது செய்யப்பட்டார். ஆனால் பொதுவான உலக அளவில் அறியப்பட்டது அந்த திலகர் தலைமை தாங்கின 2வது போராட்டம் தான். உண்மையில முதலாவது போராட்டம் அதை விடவும் காத்திரமானது. அப்போ அந்த வகையில் அந்த மக்கள் எழுச்சி ஒரு ஆரம்ப நிலையில தான் அந்த முதலாவது தேசிய எழுச்சி காலம் என்ற 6ஆம் ஆண்டிலிருந்து 8ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்திருக்கக்கூடியது இருந்தது. 2வது எழுச்சி என்றது 19ஆம் 20ஆம் ஆண்டுகளில் நடக்கிற 22ஆம் ஆண்டு வரைக்கும் நீடித்த ஒன்று. இந்த 2வது எழுச்சிக்கு தலைமை தாங்கியவர் காந்தி. அந்த எழுச்சியில தான் அடிநிலை விவசாயிகள் எல்லாருமே, முழு மத்திய வர்க்கம் அப்படி வேண்ட எல்லா தரப்புமே வீதிகளில் இறங்கி பெரும் போராட்டங்களை செய்வதாக இந்த 2வது எழுச்சி நடந்தது. அப்போ இந்த மாதிரி மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடத் தொடங்கி விட்டார்கள். இனி காண்பார்கள் சுதந்திரத்தை, மிக விரைவில் காண்பார்கள், வாழ்க நீ அம்மான் என்று காந்தியை போற்றுவதை இருந்தார். அப்போ அந்த வெகுஜன எழுச்சியைத்தான் வரவேற்றவரே தவிர உண்மையில அந்த வெகுஜன எழுச்சியை காந்தி ஏற்றுக்கொள்ளல. அவர் அதை பிறகு தடை செய்கிற முடிவுக்கு வந்தவர் பாரதி இறந்த பிறகு 21ஆம் ஆண்டு 1921ஆம் ஆண்டு பாரதி இறக்கிறார். அதுக்கு பிறகு பாரதி இறந்த ஒரு மாதத்துக்கு பிறகு நடந்த செயற்குழு கூட்டத்தில் காந்தி அதை கண்டிக்கிறார், அதையோட பின்வாங்குறார். அப்போ இது பாரதிக்கு தெரியாது. அப்போ அந்த எழுச்சியை தொடக்கி வைத்தவர் என்ற வகையில தான் காந்தியை அவை காந்திய வாதத்துக்குள் சென்றவர் அல்ல. காந்தியினோட பல கருத்துக்கள் தவறானவை, சாதி தொடர்பான அல்ல பெண் விடுதலை தொடர்பான அல்லது தொழில் விருத்தி தேவையில்லை என்று சொல்ற அந்த விடயங்கள் தவறானவை என்றதை பாரதி சொல்லிக்கிறார். ஆகவே காந்தியவாதியாக மாறினார் என்பதும் இல்லை என்றதை நான் பேசியிருந்தேன். அப்போ பாரதிக்குள்ள இருந்த ஒரு இயங்கியல், அது ஆன்மீக பார்வையிலேயே புரட்சிகரமாக அமைந்த ஒரு விஷயம். அப்போ பாரதிக்குள்ள ஒரு இயங்கியல் இருந்தது. அவருக்குள்ளே பரிணாம வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டது. அது தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கான பார்வை நோக்கி அவரை இட்டு சென்றது. சமூகத்தை எவ்வாறு பார்க்கிறது என்றதிலே ஒரு இயங்கியல் பார்வை அவர்கிட்ட இருந்தது என்றதை நான் பேசியிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 6ஆம் மாதம், ஒரு மாதத்துக்கு பிறகு நான் கைலாசத்திடம் சென்ற போது என்னுடைய தலைப்பு 7ஆம் மாதத்துக்குரியது அரசியல் இலக்கியம் பாரதியும். அதுக்கான ஒரு முன் வரை ஒன்று எழுதி கொண்டு சுருக்கமாக என்னென்ன விடயங்கள் செய்ய போறேன் அது கொண்டு போய் கொடுத்த போது ஒன்றா பார்த்து கொண்டு போனார். அதில் கடைசியாக வரும் பாரதி ஒரு பொருள் முதல்வாதி. பாரதிய கருத்து முதல்வாதியாக பார்க்கறது தவறானது. அவர் ஒரு பொருள் முதல்வாதி என்று பார்த்த உடனே அவருக்கு உண்மையில் ஒரு திகைப்பு வந்தது. அப்படியே எழுப்பி போய் உள்ளுக்கு தீக்கதிர் மலர், ஒரு பெரிய தீக்கதிர் நூற்றாண்டு மலர், பாரதி நூற்றாண்டு மலரை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த 1 மாதங்களுக்குள்ளே தீக்கதிர் முதலே அவர்கிட்ட கட்டுரை கேட்டிருக்கும். ஆனால் இந்த பேச்சுக்கு பிறகுதான் அவர் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்.
அதை சொன்னார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் 10ஆம் வகுப்போட என்னுடைய படிப்பை குழப்பி கொண்டு 12ஆம் வகுப்பு படித்தாலும் கூட சோதனை ஒழுங்காக செய்யாமல் இலக்கியம் என்ற ஆர்வத்துக்குள்ள முதல் போய் பிறகு அரசியல் மார்க்சியம் என்றதுக்குள்ளே போன ஒரு ஆள். அந்த 10ஆம் வகுப்போட ஆசிரியர் நியமனம் கிடைத்து பலாலி ஆசிரியர்களில் கலாசாலையில் ஆசிரியர் கலாசாலையில் விஞ்ஞான பாட நெறியில் கற்றுக்கொண்டிருந்த ஒரு பொடிப்பெயர். ஆனால் அவர் வந்து சொன்னார், நீங்கள் திருநெல்வேலி விவசாய தொழில்நுட்ப கல்லூரியில் சொன்ன அந்த விஷயத்தை இதில் நான் கட்டுரை எழுதியிருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு சாதாரணமான மாணவனை பார்த்து சொல்ல வேண்டியது இல்லை. அவரை சொல்லாவிட்டால் அந்த பேச்சுக்கு முதலே அவர் அதை எழுதினவர் என்று கூட நான் நினைக்க முடியும். ஆனா அவர் சொன்னார், சொல்லி போட்டு ஆனா இப்ப நீங்க வந்து பாரதி பொருள் முதல்வாதி என்று சொல்றீங்க. ஆனா எல்லாத்துக்கும் கடவுளை முன்னிறுத்தேன்னு ஒருவர் ஒரு கருத்து முதல்வாதியாகத்தான் பாரதி எல்லாருமே பார்க்கறது. என்னன்னு நீங்க பொருள் முதல்வாதி என்று சொல்லுவீங்க. அப்ப நான் சொன்னேன், பாரதி எங்கேயுமே கடவுள் இதை செய்து தரணும் என்று கேட்க இல்லை. விநாயகர் நான்மணி மாலையில கூட கிருத யுகம் நாங்கள் படைப்போம் சமத்துவத்தை, கிருத யுகம் என்றால் ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குறது, அதை நாங்கள் படைப்போம் நீ ஆமென் என்று இரு. அப்ப கடவுள் அதை ஏற்றுக்கொள்றவராக இருக்கணுமே தவிர கடவுளால் இந்த மாற்றங்கள் செய்யப்படும். இப்ப காந்தி ஒரு ஆன்மீகவாதி. காந்தி சொல்லுவார், எனக்கு உள்ள இருந்து கடவுளை ஏற்படுத்தின உணர்வினால் நான் இவ்வாறு இயங்குகிறேன். பாரதி சொல்றது கடவுள் என்றது இப்ப பிரம்மம் என்றதே இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதா அல்ல. இந்த பிரபஞ்சமே தான் கடவுள். இந்த பிரம்மம் எங்களுக்குள்ள இருக்கிற சக்தி தான் பிரம்மம். வெளியில இருந்த ஒரு சக்தி எங்களை இயக்குதுன்றது இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கமாகவும் பொருளாகவும் இருக்கிற விடயம்தான் பிரம்மம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் தான் பிரம்மம். அப்ப நான் தெய்வத்தை எனக்குள் கொண்டு வருகிறேன் என்று தியானம் செய்யலாம். அதாவது நான் எனக்குள் என்னை கொண்டு வருகிறேன், நீ பரிபூர்ணத்துவம் பெறு. ஒவ்வொருவரும் தானே பரிபூர்ணத்துவம் பெறுவார். கடவுள்லாம் பரிபூர்ணமானவர். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவருமே ஆக முடியும். அப்ப அந்த அது ஒரு பொருள் முதல்வாத பார்வைதான், கருத்து முதல்வாதம் இல்லை. கடவுள் எதையாக செய்வார் என்றது இல்லை என்றதை சொன்ன உடனே அதான் மிக முக்கியமானது. அந்த வகையில் அவர் சொன்னார், இது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்குது. ஆனபடியால அந்த பாரதி பன்முக பார்வை என்ற ஒரு தொகுப்பாக வந்தது. அந்த ஆய்வரங்கு தொடர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவர் செய்த அந்த ஆய்வரங்கு தொடர் சார்ந்த நூல் பாரதி பன்முக பார்வை. அவர் சொன்னார், அந்த தொகுப்புக்கு நீங்க தார அந்த கட்டுரை இருக்கட்டும், ஆனால் பாரதியினுடைய இந்த ஆன்மீக பார்வை பற்றி நீங்கள் தனி நூல் எழுதணும்னு சொல்லி அதைத்தான் பிறகு கே சுப்பிரமணியம் அவர்தான் அந்த தலைப்பை வச்சது. பாரதியின் மெஞ்ஞானம் என்ற அந்த நூல் வந்தது. தேவராஜா அந்த கட்டுரையை நாங்கள் டைப் பண்ணி கொடுத்து விட்டது. தேவராஜா ஒரு 5 எங்களுடைய நூல் தேசிய இலக்கிய பிரிவினுடைய 5 நூல்களை கொண்டு சென்று பாலாஜியிடம் கொடுத்த போது பாரதி பற்றி தனக்கு எதுவும் தெரியாமல் இருந்தது. ஆவே இதை முதல் பார்ப்போம்ன்று தான் படித்து கொண்டு போக ஒரு வித்தியாசமானதாயும் நல்லதாயும் இருந்தது என்றதுனால முதல் நான் பாரதியின் மெஞ்ஞானத்தை போட்டேன் என்று பிறகு பாலாஜி சொன்னார். பாரதியின் மெஞ்ஞானம் அவர் போடப்பட்டதினால தொடர்ச்சியாக பாலாஜி ஊடாக என்னுடைய அடுத்த நூல்களும் வரக்கூடியதாக இருந்தார். ஆமாம், பாரதியும் மெஞ்ஞானம் என்பது ஒரு ஆய்வு நூல், மிகப்பெரிய ஆய்வு நூலாக பார்க்கப்படுது. இன்றைய இலக்கிய உலகத்திலே பேராசிரியர்கள் மாணவர்கள் அதை பார்க்கிறார்கள். சில மாணவர்கள் அதை ஆய்வு நூலாகவும் தங்களுடைய மேல் படிப்புக்கான ஆய்வு நூலாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பு நீங்கள் சென்றது ஏன் என்ற சிறுகதை தொகுதி. ஏன் என்ற சிறுகதை தொகுதி எழுதுவதற்கான காரணம் என்ன? பொதுவாகவே எழுத்தாளர்கள் வந்து ஆய்வு நூல் எழுதியதே ஒரு வேறுபட்ட ஒரு உலகுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படி வேறுபட்ட அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தது போன்ற ஆய்வு நூல் வந்த பின்பு நீங்கள் ஏன் என்ற சிறுகதைக்குள் சென்றதற்குரிய காரணம் என்ன? அடிப்படையில் என்னுடைய முதல் தொடக்கம் வந்து சிறுகதை எழுதுறதா. நாங்கள் மன்றத்தில் செயற்பட்டு கொண்டிருந்த அந்த இலக்கிய வட்ட கூட்டங்கள்ல நான் சிறுகதைகள்லாம்
வாசிக்கிறதாக அதில் இருந்தது. கையெழுத்து பிரதி எங்களுடைய காலை கதிர் என்ற கையெழுத்து பிரதியும் வந்தது. அதிலே சிறுகதைகள் எழுதுறதாக இருந்தது. நல்ல வேளை நாங்கள் அந்த காலத்தில் எங்களை ஒரு எழுத்தாளர்களாக உணர்ந்து கொள்ளவில்லை. நாங்கள் சிறுகதையே அந்த எங்களுடைய ஒரு வட்டத்தில் வாசிக்கிறோம். 20-30 பேர் வருவோம், அதில் வாசிக்கிறது, அவர்கள் அதை கேட்டுவிட்டு ஏதாவது விமர்சனங்கள் சொல்றது. நான் அதை சொல்றேன் என்னென்னால், கையில காசு வாயில தோசை முன்வைக்கிறோம், உடனடியாக அதுக்கான இது வருது, அதோட அடங்கி இருந்தவர். பத்திரிகைக்கு அனுப்புவதோ ஒரு இந்த பத்திரிகை நாங்கள் சங்கர் கதம்பம் நிகழ்ச்சிக்கு வானொலிக்கு நாடகத்தை எழுதி 45 ரூபா வாங்கி செலவு செய்தோம். அது இன்னொரு பரிணாமம் தானே. ஆனால் எங்களுக்குள்ள அந்த இது இருக்கே இல்லை. அப்போ பிறகு இந்த ஆய்வுக்கு தொடர்ந்து மார்க்சியம் பற்றின கல்வி, மார்க்சிய ஆய்வுகள், மார்க்சிய இலக்கியம் இவையெல்லாம் படித்த நிலையில தான் இந்த பாரதி நூற்றாண்டு வந்தது. ஆகவே ஆய்வில் ஈடுபடுறது வந்தது. பிறகு இந்திய அமைதிகாக்கும் படை வந்திருந்த ஒரு காலத்தில் நாங்கள் மீண்டும் எங்களுக்குள்ள எங்களுடைய தேசிய இலக்கிய பேரவை தாயகத்தை தொடர்ச்சியாக அப்போது அந்த 2வது வெளியீடு தாயம் முதலாவது தொடர் 74ஆம் ஆண்டு வந்தது. ஒரு 10 இதழ்கள் வந்தது. பிறகு 82ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆய்வரங்கு கட்டுரைகளே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மாதிரி அடுத்த 2வது தொடர் தாயம் வந்தது 83ஆம் ஆண்டில் இருந்து. ஆனால் இந்த 87ஆம் ஆண்டுக்கு அமைதியாக்கம் படை இருந்த காலத்தில் எங்களுக்கு தாயத்தை வெளியிட முடியல. அவர் தடை செய்து வைத்திருந்தார், அச்சகமே மூடப்பட்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கையெழுத்து பிரதியை தொடங்கினோம். கையெழுத்து பிரதியை தொடங்கின போது நான் வழக்கமாக அப்போது ஆய்வு கட்டுரை பாரதியின் விஞ்ஞானத்துக்கு பிறகு இன்னொரு ஆய்வு எழுதுறவன் என்று பார்க்கப்பட்டதால என்ன ஒரு ஆய்வு அல்லது ஒரு கட்டுரை எழுத சொல்லி சொல்லப்பட்டது. தனியாசலம் அதுக்கு ஒரு சிறுகதை எழுதுறது என்று ஏற்றுக்கொண்டது. ஆனால் தனியாசலத்து அவர் அதுக்கு முதலே அவர் தொடர்ச்சியாக சிறுகதைகள் எழுதி கொண்டிருந்த ஒருவர். தாயகத்தில் அவருடைய ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் தாயத்தில் சிறுகதை அவருடையது வரும். ஆனால் அவருக்கு சிறுகதை எழுத முடியவில்லை. அப்ப இருந்த அந்த நெருக்கடி சூழல் இதுகளெல்லாம் என்னத்தை சிறுகதை எழுதுற இவ்வளவு எழுதி கொண்டு வந்ததே இதா இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்படி என்ற ஒரு சிறுகதை எழுதினவர். பிரம்படியில நடந்த நிகழ்வை வச்சுக்கொண்டு எழுதின சிறுகதை. அது பிரம்படி என்ற தலைப்பிலே அவருடைய அந்த முதலாவது சிறு தொகுதி வந்தது. ஆனால் இந்த கையெழுத்து பிரதி எழுதுற அந்த முதல் நிலையில அவருக்கு சிறுகதை எழுத முடியல. அவர் மனம் அதுக்கு இடங்க இல்லை. கட்டுரை எழுதினார். கட்டுரையாளர் என்று கருதப்பட்ட என்னட்ட கட்டுரை எடுக்கப்பட்ட போது என்னத்த கட்டுரைகளை எழுதி ஒரு பயணம் இல்லாமல் இருக்கின்ற மாதிரி. சரி, அது ஒரு அந்த நேரத்தில் நாங்கள் பட்ட இன்னல்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு காசோலையாத்தான் சம்பளம் தரப்பட்டது. காசோலை மாற்றுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அது சார்ந்த ஒரு உரையாடல் மாதிரி செய்வோம்னு சொல்லி நான் எழுதி கொண்டு போனேன். நான் எழுதி கொண்டு போவேன். அந்த உரையாடல் தன்மையே கட்டுரைக்கு உரியதாக இருக்கையில் அவர் சிறுகதைக்குரிய மாதிரி வந்தது. அதனால நான் அதை சிறுகதை ஆக்கி கொண்டேன். தொடர்ச்சியாக அந்த கையெழுத்து பிரதிகளில் வந்த சிறுகதைகள்லாம் இந்த 93ஆம் ஆண்டு என்னுடைய ஏன் என்கிற சிறுகதை தொகுதியாக வந்தது. தாயகத்தில் முதலாவது 87 கலவரம் முடிந்தவுடனே அந்த கலவரம் தொடர்பாக ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். பிறகு மற்றதெல்லாம் இந்த கையெழுத்து பிரதியில் வந்த கதைகள். பிறகு தாயகம் வெளியிடக்கூடியதாக வந்த போது அதில் 2-3 கதைகள் தாயகத்தில் வந்தது. ஒரு கதை லண்டன்ல இருந்து வெளிவந்த பனிமலர் என்ற சஞ்சிகையில் வந்தது. கோபாலின் ஒரு நாள் பங்கர அனுபவங்கள். அந்த கதை நிறைய இடங்கள்ல அது திரும்பவும் பிரசுரிக்கப்பட்ட இதுகளும் இருந்தது. அப்போ இந்த தாண்டி குளத்தை கடக்கிற ஒரு சம்பவத்தில் நான் நேரடியாக அந்த கதைகள் எல்லாமே நேரடியாக கண்ட அனுபவங்கள்லாம் அந்த சம்பவத்தை வச்சு எழுதினது ஏன் என்ற சிறுகதை. அப்போ அந்த தலைப்போடே அந்த தொகுதி வந்தது. அந்த வகையில் கையெழுத்து பிரதியில் வந்த கதைகள்லாம் அந்த கதைகள். இப்பொழுது சிறுகதை என்பதுக்குரிய ஒரு வரலாற்றை பார்த்தோம். அதை பின்பு உங்களுடைய எழுத்துக்களிலே பின்னவீனத்தமும் அழகியலும், கலாச்சாரம், எதிர்கலாச்சாரம், புதிய கலாச்சாரம், இந்துத்துவமும், இந்து விடுதலை நெறியும், இந்துவ
இந்துத்துவ காலச்சூழலின் மறுவாசிப்பில் பாரதியின் மெஞ்ஞானம் திரும்ப மறுவாசிப்பு செய்யப்படுகிறது. சாதியமும் சமூக மாற்றமும், இந்துத்துவமும், இந்து சமய சமூக மாற்றங்கள், மதமும் மார்க்சியமும், திருக்குறளின் கல்வி சிந்தனை, அதை நான் தனியாக பேசிக்கொள்வேன். முற்போக்கு இலக்கிய எழுச்சி, முற்போக்கு இலக்கியத்துக்கு கைலாசபதியின் பங்களிப்பு, சாதி தேசம் பண்பாடு, இரட்டை தேசியமும் பண்பாட்டு புரட்சியும், உழைப்பு மொழி கல்வி, சாதி சமூக வரலாற்றில் வர்க்க போராட்டம். இதைவிட நீங்கள் ராவணா என்ற பெயரிலே நீங்களும் காசி செந்தில் அவர்களும் இணைந்து எழுதிய புத்தகம் ஒரு இருக்கிறது, சாதி போராட்டங்கள் பற்றியதானது, அல்ல இலங்கையில் சாதியமும் அதற்கு எதிரான போராட்டங்களும் என்ற இந்த நூல்கள் பற்றியதான ஒரு முழுமையான பார்வை இல்லாவிட்டால் ஒரு மேலோட்டமான பார்வை அவசியம். என்னவென்றால், நீங்கள் ஒரு பக்கத்திலே சாதி சமூகம், அது தேசியம் பண்பாடு என்கின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்துத்துவம், இந்துத்துவ விடுதலை, இந்து சமயம் அல்லது இந்துத்துவத்தினூடாக மெஞ்ஞான பார்வை என்கின்ற ஒரு வழி பார்த்திருக்கிறீர்கள். இந்த வகையான ஒரு தெளிவு நமது மக்களுக்கு அவசியமாகிறது. அதை இப்போ தனித்தனியாக பார்ப்பதற்கு நீண்ட காலம் நேரம் எடுக்கும். அதனால் தான் நான் சுருக்கமாக எல்லாவற்றையும் கூறி இன்றைய கடைசியாக வந்த நூல் பற்றியும் கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன். அதில் முழு தொகுப்பாக வந்திருக்கின்ற அந்த விடயங்களை பற்றி பேசுவதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் தனியாக பேசிக்கொள்வோம். புதுமை பித்தனையோ, ஜெயகாந்தனையோ, வள்ளிக்கண்ணனையோ அல்லது பாரதியார் பற்றிய தனித்தனி பார்வை பார்ப்பது வேறு வகையாக பார்க்கலாம். உங்களுடைய நூல்கள் பற்றிய பார்வை தான் எனக்கு முக்கிய அவசியமானதாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். முதலில் இந்த சாதியம், எமது நாட்டிலே இருக்கின்ற சாதியம், தேசியம், பண்பாடு, இந்த முக்கியமான விடயங்கள் அது தொகுதியாக பல நூல்கள் வந்திருக்கின்றன. அதை பற்றி கூறுங்கள். இப்போ 90ஆம் ஆண்டுகளில் 80ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியிலேயே மார்க்சியம் சார்ந்த பார்வைகள் அல்லது மார்க்சியம் தான் இலக்கியத்துக்கு வழிகாட்ட முடியும் என்று இருந்த அந்த தன்மை இல்லாமல் போய் இனத்தழியல்வாதம், அமைப்பியல்வாதம், பின்னமைப்பியல்வாதம், பின்னவீனத்துவம் என்கிற விடயங்கள் பேசுபொருட்களாக வந்தன. தொழிலாளி வர்க்கம் சமூக மாற்றத்தை செய்யும் என்பது நம்பிக்கை இழக்கப்பட்டு தலித்தியவாதம் போன்றன மேலோங்கி வந்தது. இனத்தேசிய விடுதலை போராட்டங்கள் பற்றி மார்க்சியத்துக்கு தெளிவான பார்வை இல்லை என்று அது தொடர்பான விவாதங்கள் வந்தன. இன்னொரு பக்கத்தில் மார்க்சிய படைப்புகள், இலக்கியங்கள் வெறும் பிரச்சாரங்களாகத்தான் இருந்தன. அவற்றில் அழகியல் இல்லை என்கிற ஒரு அழகியல்வாதமும் மேலோங்கி இருந்தன. அப்போ இந்த சூழலில் தான் ஒவ்வொரு இலக்கிய ஆய்வரங்கு கூட்டங்களில் நான் எழுதின கட்டுரைகள் கலாச்சாரம், எதிர்கலாச்சாரம், புதிய கலாச்சாரம் என்ற தொகுப்பாக வந்த கட்டுரைகள். அதில் கலாச்சாரம் என்றது பாரம்பரியமாக எங்களுக்குள்ள வந்த மரபு ரீதியான எங்களுடைய பண்பாட்டு தளம். ஆனால் 80ஆம் ஆண்டுகளில் இருந்து அந்த கலாச்சாரம் என்றது மக்களை அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது. எதிர்கலாச்சாரம் தான் அவசியமானது. பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் முன்வைத்த அந்த எதிர்கலாச்சார முறைமைக்கு கூடிய அழுத்தம் கொடுக்கிற ஆய்வுகள், படைப்புகள் என்பன வந்தன. அந்த வகையில் இன்னும் கலாச்சாரம் என்றது எதிர்கலாச்சாரவாதிகள் சொல்வது போல முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டியவையும் அல்ல. அவையும் மக்களால் உருவாக்கப்பட்டவை தான். அது நேரம் அதை பிற்போக்கான அதிகார மேலாதிக்க தரப்பு அதை பயன்படுத்தி கொண்டது. அப்போ மேலாதிக்க தரப்பு ஒடுக்குவதற்காக பயன்படுத்தின அந்த அம்சங்களை விலக்கி மக்கள் உருவாக்கிய அந்த பண்பாட்டு கூறுகளை உள்வாங்க வேணும். எதிர்கலாச்சாரம் என்றது முழுக்க மாற்றத்துக்கு உரியதும் அல்ல. அது மாற்றத்தை மறுக்கின்ற, பிற்போக்குக்கு உதவுகின்ற தன்மைகளும் அதுக்குள்ள இருக்குது. அதே நேரம் அது ஏற்கனவே இருக்கிற அடக்குமுறைக்கு எதிரான குரலாகவும் இருக்குது. அப்போ அந்த அடக்குமுறைக்கு எதிரான அந்த குரலையும் மரபு ரீதியாக வளர்ந்ததனுடைய எங்களுக்கு அவசியப்படக்கூடிய அம்சங்களையும் இணைத்து ரெண்டும் இணைகிற அப்படி ஏதோ கலக்கிறதுன்றது இல்லை. அவற்றை உள்வாங்க ரெண்டினுடைய சரியான அம்சங்களை உள்வாங்கின ஒரு புரட்சிகரமான சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு புதிய பண்பாடு அவசியமானது. அதுதான் புதிய கலாச்சாரம் என்றது பேசப்பட்டது. பின்னர் பின்னவீனத்துவம் என்றது மிகப்பெரிய அளவில் இப்போ அமைப்பியல்வாதம், பின்னமைப்பியல்வாதம் வரைக்கும் கூட ஏற்படுத்தின சலனங்களை விட பின்னவீனத்துவம் மிகப்பெரிய ஒரு சலனத்தை ஏற்படுத்தி அதுதான்
சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சமூகம் பற்றின பல விடயங்களுக்கு விளக்கங்களாக இருக்கின்றன என்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படுற அளவுக்கு வந்தபோது பின்னவினத்துவமும் அழகியலும். இந்த அழகியல்வாதிகள் சொல்றது என்ன, இலக்கியம் சமூகம் பற்றியோ மக்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய போராட்டங்கள் பற்றியோ பேசுவதை விட அந்த படைப்பு இலக்கியத்தின் பிரதானமான விஷயம் அது அழகியலோடு வெளிப்படுறது தான். அதனுடைய பொருள் அல்ல, அது என்ன சொல்ல வருகிறது என்பது அல்ல முக்கியம், எப்படி சொல்லப்படுகிறது என்பதுதான் முக்கியம் என்று அழகியல்வாதிகள் சொன்னபோது அதுக்கு எதிராக என்ன சொல்லப்படுகிறது என்றுதான் மிக முக்கியமானது. அது எவ்வாறு சொல்லப்பட வேண்டும் என்கிற அழகியலோடு வெளிப்பட வேண்டும் என்றது அவசியமானது. அப்போ முதலாவது நிராகரித்து ரெண்டாவது மட்டுமே ஒன்று என்று சொல்றதும் தவறு, என்ன சொல்லப்பட வேண்டும் என்றதை அழகியல் அற்று சொல்றதும் தவறு. இலக்கியம் என்று வரைக்கும் அது அழகியலோடு சொல்லப்பட வேண்டும் என்ற விடயங்கள் சார்ந்து செய்யப்பட்ட விவாதங்கள். அப்போ ரெண்டும் இணைந்த தொகுப்பாக வந்தபோது பின்னவினத்துவமும் அழகியலும் என்றது வந்தது. அதுக்கு பிறகு நான் இந்தியாவில் தமிழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆய்வு மாணவராக செல்றது வந்தபோது அது ஆய்வுக்கு அடுத்தது திருக்குறளின் கல்வி சிந்தனை, அதன் பிறகு நூலாகவும் வந்தது. அங்கே சென்ற போது நான் அப்போ அந்த நேரத்தில் 90ஆம் ஆண்டுகளினுடைய முடிவு 2001ஆம் ஆண்டுகள். அப்போ இந்த 2001ஆம் ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி, ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்திருந்த நேரம். அதனால் இந்துத்துவம் மேலோங்க தொடங்கின நேரம். அப்போ இந்த இந்துத்துவத்தை அமலப்படுத்துகிற மாதிரியான ஆக்கம் தேவை என்று கைலாசம் என பாலாஜி கேட்டபோது நான் ஏற்கனவே என்னுடைய முதுகலமானி பட்டத்துக்கு கொடுத்த தலைப்பு, நான் செய்த ஆய்வு பாரதி இந்து சமய மரபும் பாரதி, இந்து சமய மரபில் இருக்கிற புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டுதான் பாரதி ஒரு புதிய புரட்சிகரமான பார்வைக்குள்ள வந்தவர் என்கிற வகையில் அதை தலைப்பாகி செய்திருந்த நிலையில தான் இந்த விஷயம் கேட்கப்பட்டது. ஆகவே முதல்ல இந்துத்துவமும் இந்து விடுதலை நெறியும், ஏன்னா இந்து சமயம் என்றது இந்துத்துவம் அல்ல. இந்துத்துவம் அடிப்படையில சமயம் சார்ந்தது கூட இல்லை, அது அரசியல் சார்ந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்றதே தவிர உண்மையில அவர்களுக்கு மத நம்பிக்கை இல்லாதவர்களே அதுக்குள்ள அவர்தான் தொடக்கி வச்சவர் வந்து கோல்பாக்கர், சாவர்கர் போன்றவர்களுக்கு உண்மையில மத நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த மதத்தை அவர் பயன்படுத்தி அரசியலாக்கி. அப்ப இந்துத்துவம் என்றது இந்து சமயம் அல்ல. இந்து சமயத்துக்குள்ள ஒரு இந்து விடுதலை நெறி சார்ந்த போராட்ட பக்கமும் இருக்குது. பிரதானமாக விவேகானந்தர் ஒரு இந்து விடுதலை நெறிக்குரிய ஒரு ஆளுமை. அவர் என்னுடைய விஷயங்களை உள்வாங்கி அல்லது அதை வளர்த்தெடுத்த நிலையில ஒரு புதிய பண்பாட்டு நிலைக்கு வளர்த்தவர் தான் பாரதி இந்து விடுதலை நெறியாளர் அல்ல, விவேகானந்தர் தான் இந்து விடுதலை நெறியாளர். பாரதி இன்னொரு தளத்துக்குரியவர், புதிய பண்பாட்டு தளத்துக்குரியவர். அப்போ அந்த விஷயங்களை இந்துத்துவமும் இந்து விடுதலை நெறியும் என்றது எழுதினது. அது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாயிடுது, என்னென்று இந்து சமயத்தை நியாயப்படுத்துறீங்கன்னு. அப்போ அதை கொஞ்சம் விரிவாக்கி எழுதணும்ன்றதுக்காக எழுதப்பட்டதான் இந்துத்துவம் இந்து சமயம் சமூக மாற்றங்கள் என்றது. அதுவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இது இந்து சமயத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்க, இது பிராமணிய பார்வையாக இருக்குதுண்டு. அப்போ சரி, தனியாக இந்து சமயத்தை பற்றி எழுதினா தானே இந்த பிரச்சனை வருது. அது நிறைய கலந்துரையாடல்கள் செய்யப்பட்டன. அந்த அடிப்படையில் பிறகு நான் மதமும் மார்க்சிசமும் என்கிற நூல் எழுதினேன். அது அப்படி கடும் விமர்சனங்களுக்குள்ளாயில் நிறைய வரவேற்கப்பட்டது. இப்போ விரிவாக்கப்பட்ட இன்னொரு 2வது பதிப்பு கூட அது வெளிவந்திருக்கு. பொதுவாக இப்பொழுது மார்க்சியவாதிகள் என்றால் கடவுள் எதிர்ப்பாளர்கள் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. உண்மையிலேயே மார்க்சியவாதிகள் கடவுள் எதிர்ப்பாளர்களா, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களா, கடவுள் ஒன்று இல்லை என்பவர்களா? இல்லை, அதுதான் அப்படி இருக்கும் பொழுது அப்படி இந்து கலாச்சாரம், இந்துத்துவ விடுதலை என்பதை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், அதனால் தான் கேட்டேன். அதான் அது நான் என்னுடைய முதுகலமானி பட்டம் வந்து இந்த தலைப்பில் இருக்குது. என்னுடைய முதல் கலைமானி பட்டம் என்றது ஆரம்பம், பிஏ பட்டம் வந்து
இந்த நாரியம் தான் என்னுடைய முதலாவது பாடம், சிறப்பு பாடம். துணை பாடமாக தான் தமிழ் இருந்தது. அப்போ இந்த நாரியம் சிறப்பு பாடம் என்ற வகையில் 7 வினாத்தாள் 7 பகுதிகள் செய்யப்படணும். அதுக்குள்ளே எல்லா விடயங்களும் வரும். தமிழ் 2 இது செய்கிறதா இருக்கும். அப்போ என்னுடைய சில நண்பர்களை கேட்டால் அது என்னென்ன ரவி கடவுள் மறுப்பு உள்ள ஒரு ஆள் என்னென்ன இந்த பண்பாட்டு பாடநெறி எடுத்தவர் உண்டு. அப்போ நான் அதுக்கு சொன்னது என்ன சொன்னால், நாங்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறோமா இருந்தால் கடவுள்ன்றது என்னன்றதை விளங்காமல் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த நாரியத்தை முற்ற அதுக்குள்ளே போய் கூட ஆய்வு செய்யணும்னு படித்தது. அது அப்புறம் நான் மதம் மார்க்சியத்தில் அது 4 பிரிவை போட்ட நான் நாத்தியம், ஆன்மீகம், ஆன்மீகவாதம், ஆன்மீகம், நாத்தியவாதம், நாத்தியம். இந்த ஆன்மீகவாதம் எதிர் நாத்தியவாதம். ஏன்னா ஆன்மீகவாதம் முழுக்க முழுக்க கடவுளால் எல்லாம் செய்து முடிக்கப்படுறது. அது கடவுள் தீர்மானித்த விஷயம் தான் இங்கே நடக்குதுன்றது. நாத்தியவாதம் கடவுள் இல்லை என்றதை ஏற்றுக்கொண்டால் தான் சமூகம் உருப்படும். அப்போ அவர்களுக்கு முக்கியம் கடவுள் இல்லை என்றதை நிறுவுறது. அப்போ பெரியாரியம் வந்து அதை முழு அளவில் செய்த நாத்தியவாதம். காந்தி ஒரு ஆன்மீகவாதி. மார்க்சியர்கள் நாத்திகர்களே தவிர நாத்தியவாதத்தை முன்னெடுப்பவர்கள் அல்ல. கடவுள் இல்லை என்றதை ப்ரூவ் பண்ணிவிட்டால் சமூகம் உருப்படும் என்றது இல்லை. கடவுள் ஏன் தேவைப்படுகிறார் என்றால் இன்றைய சமூகத்தில் மக்களுக்கு விடிவு காட்ட முடியாது. அப்ப இந்த கொடுமைகளுக்குள்ளதான் அவர்கள் வாழ்ந்தாக வேணும். அப்ப அப்படி இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை தருவது, ஆன்மா அற்ற உலகத்துக்கு ஒரு ஆன்மாவாக இருப்பது என்றதான் அந்த மார்க்ஸ் சொன்ன முடியும். அதனால நான் ஒரு அபினியாக செயல்படுகிறேன்னு மார்க்ஸ் சொல்ல வந்ததே தவிர, அப்ப அந்த வகையில கடவுளை இல்லைன்னு நிறுவுறது எங்களுக்கு அவசியம் என்றது இல்லை. கடவுளை கொண்டாட வேண்டி இருக்கிற இந்த சமூக முறைமையே இல்லாமல் ஆகுது. சமூக அமைப்பு மாற்றப்பட்டு எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை நெறி வந்து விட்டால், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கே, கடவுளை என்ன ஒரு பார்க்க மாட்டியோ, கண்டிருந்து பார்க்க மாட்டியோன்னு போய் கடவுளிட்ட முறைகிற தேவை இல்லாமல் போகும். சமூக செயற்பாடுகளின் ஊடாக நாங்களே தீர்வுகளை எட்ட முடியும் என்கிற போது தானாக கடவுள் சரி நீங்க உங்களை பார்த்துக்கொள்ளுங்க அவர் கதைகளில் கூடுதலாக கடவுள் வந்து கஷ்டப்பட்டுதான் கந்தசாமியும் அப்படி பார்க்கிற பொழுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நீங்கள் கூறிய இந்த தேசியம் என்பது 2-3 நூல்கள், தேசம், மற்றது இரட்டை தேசியம் என்கிற. தேசியம் என்றால் என்ன? தேசியம் என்ற அடிப்படையில் மக்கள் தேசியம் என்று சொல்லித்தான் தேசியத்துக்கான ஒரு வழியை தேடித்தான் போராட்டம் எல்லாம் நடத்தி. நீங்கள் கூறுகின்ற தேசியத்துக்கும் இந்த தேசியத்துக்குமான விடைவெளி என்ன? என்றால் அது மதமார்க்சியமும் வந்த பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதிய பிரச்சனை, சாதிய முரண் சார்ந்த போராட்டங்கள் அல்லது தலித்தியம் என்றதெல்லாம் மேலோங்கி கொண்டு வந்த நேரம் இலங்கையில தமிழ் தேசியத்தினுடைய போராட்டம். அப்ப இலங்கை சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் நான் தமிழ் தேசியம் தொடர்பாக எழுதுகிற விஷயம் வரும். புது விசை என்ற சஞ்சிகைக்கு சாதியம் தொடர்பான கட்டுரைகளை எழுதியிருந்தேன். இந்த 2ஐயும் இணைச்சு சாதி, தேசம், பண்பாடு என்ற ஒரு அடுத்த நூல் வந்தது. அது வந்த பின்னர் தொடர்ச்சியாக அடுத்த நூலாக இந்த இரட்டை தேசியமும் பண்பாட்டு புரட்சியும் என்றதை போட வேண்டி வந்தது. ஏன்னா இந்த தமிழ் தேசியம் என்கிறது வந்தபோது, இப்போ அது நான் ஒரு மேடையில் தலைமை தாங்கி ஒரு கூட்டம் தேசிய இலக்கிய பேரவையினுடையது நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று மின்சாரம் தடப்பட்டு வெளிச்சம் இல்லாமல் போட்டு உடனே சபையில் இருந்த ஒரு நண்பர், ஏன்னா வெளிச்சத்தில் அவர் அதை செய்ய நண்பர் இல்லை, ஆனால் அதே நேரம் எங்களை தாக்க வேணும். அப்போ அவர் உடனே சத்தமாக சொன்ன, இது இலங்கையில் இருந்த ஒரு முக்கியமான பண்பு. கருத்து வேறுபாடு உள்ள அந்த காலங்களில், இப்போ அது இல்லாமல் போயிருக்கு. அந்த காலத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கூட்டங்களுக்கு நாங்களும் போவோம், எங்களுக்கு மாறுபட்ட கூட்டங்களுக்கு நாங்களும் போவோம், அவர்களும் வருவார்கள். அப்போ வந்தவர் சில இடங்களில் வெளிப்படையாக சில விஷயங்களை தாக்குறதும் வரலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது யாருன்றது தெரியாது. அவர் உடனே சத்தம் போட்டு சொன்னார், நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் செய்கிறார்கள் தானே
என்று சொன்னார். உண்மையில் அது உடனே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வேறு விஷயங்கள் பேசிக்கொண்டு வரோம், உடனே வேறு இந்த இதை போட்ட உடனே அப்போ உடனே நான் சொன்ன பதில், வரலாற்றுக்கு துரோகம் செய்தவர்கள் தமிழ் தேசியர்களே அல்லாமல் மார்க்சியர்கள் அல்ல. அந்த காலம் 60ஆம் ஆண்டுகள் வரைக்கும், 50ஆம் ஆண்டுகளில் 40ஆம் ஆண்டுகளிலே சிறுபான்மை தமிழர் மகாசபை உருவாகுது. 50ஆம் ஆண்டுகளில் வருகிற போது முற்போக்கு இயக்கம் என்றது இதை செய்து கொண்டு இருக்குது. சாதிய தகர்ப்பு, பெண் விடுதலை, சீதன ஒழிப்பு, அப்படியான பல விஷயங்களை முற்போக்கு இயக்கம் செய்து கொண்டிருக்கு. அந்த மாதிரியான சில அம்சங்களை தாங்களும் எழுதுகிறோம் என்று அவர்கள் எழுதுவார்களே அல்லாமல் அடிப்படையான இந்த அம்சங்களுக்கு எதிராகத்தான் தமிழ் தேசியம் பேசியவர்கள் இருந்தார்கள். மாற்றங்களுக்கு எதிராக அவர்கள் இருந்தார்கள். அதெல்லாம் மரபு போராட்டம் என்றதே வந்தது. இவர்கள் மரபை மீறுகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மரபு போராட்டமாக நடந்தது. பின்னர் மண் வாசனை இலக்கியம் என்றதை முற்போக்கு இயக்கம் முன்வைத்தது. எங்களுடைய பிரதேசம் சார்ந்த விடயங்கள் பேசப்படணும் என்றது. அதுதான் பிறகு தேசிய இலக்கியம் என்று முழு இலங்கையை தேசியமாக பேசிய விடயம் வந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு தேசியம் என்றாலே தமிழ் தேசியம் தான் தேசியம் என்று நம்புகிற ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் 70-80களினுடைய ஆரம்பம் வரைக்கும் தேசியம் என்றால் இலங்கை தேசியம் தான். தேசியம் என்ற விஷயத்தை அவர்கள் கவனத்தில் எடுக்க விரும்புவதில்லை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய இதுவும், நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கான ஒரு சமஷ்டி அமைப்பு, சிங்கள வெறுப்பு என்கிற விஷயங்கள் பேசப்பட்டதே தவிர அதற்கான ஒரு தேசியம், தமிழுக்கான ஒரு தேசியம் என்ற கருத்தை அவர்களிடம் இருந்தது. 80ஆம் ஆண்டுகளில் மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழீழ போராட்டமும் அவசியம் என்று சென்ற இளைஞர்கள் தான் இபிஆர்ல ஈரோஸ் புளோட் என்று சென்ற இளைஞர்கள் தான் முதல் மார்க்சிய ரீதியாக இந்த விடுதலை எப்படி போடுறது என்றது வருகிற போதுதான் அவர்கள் தமிழ் தேசியம் என்றதை பேசினார்கள். அப்போ அப்படி வந்த அந்த தமிழ் தேசியம் ஒரு குறுகிய காலம்தான் இந்த மாதிரியான ஒரு இடதுசாரி உணர்வோடு முழு விடுதலை சார்ந்த மார்க்சிய வழிகாட்டலோடு தமிழீழம் என்றதாக இருந்தது ஒரு 10 வருஷங்களுக்கு உட்பட்ட காலம்தான். இது தமிழரசு கட்சிக்கு கூட இந்த தன்மை இருக்குது. தமிழரசு கட்சி 49ஆம் ஆண்டு ஜிஜி பொன்னம்பலத்திலிருந்து வெளியேறி வருகிற போது அது கம்யூனிஸ்ட் கட்சியோடு தான் ஐக்கியப்பட்டு போராடியது. 53ஆம் ஆண்டு மகத்தான ஹர்த்தால் போராட்டம் என்று சொல்லுவோம். அதான் பிறகு யூஎன்பியை இல்லாமல் ஆக்கிற 56ல் மாற்றம் வந்ததுக்கு அடிப்படையான போராட்டம். அந்த போராட்டத்தில் தமிழரசு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒன்றிணைந்து போராடி இருக்கு. அப்போ ஆரம்பத்தில் ஒரு இடதுசாரி குணாம்சம் அதுக்குள்ள இருந்தது. நடேசன், வன்னியகுல சிங்கம் போன்றவர்கள், வன்னியசிங்கம் போன்றவர்கள் அந்த தன்மைகள் உள்ளவர். செல்வநாயகம் கூட தன்னுடைய சுதந்திரம் பற்றி ஆரம்பித்த போது ஓரளவுக்கு அந்த இடதுசாரி மனப்பாங்குள்ள நடேசையரை தான் முதலாவது ஆசிரியரை அவர்தான் மலையகத்தில் தொழிலாளி வர்க்கத்தை அணிதிரட்டின ஒருவர், தொழிற்சங்கத்தை உருவாக்கி ஒருவர். அவர் இறந்தவுடன் ஆசிரியராக வந்தது முற்போக்கு இயக்கத்தினுடைய முன்னோடி ஆனா கந்தசாமி. அவருடைய காலத்தில் ஆசிரியர்களோடு இருந்தவர் பிரேம்ஜி. இவர்கள்லாம் பிற முற்போக்கு இயக்கத்தை தொடர்ந்து அப்பவும் கூட முற்போக்கு அதுக்கு பிறகுதான் முற்போக்கு இயக்கமாக தொடங்குது. அதை வழி நடத்துது. அப்போ மார்க்சிய நிலையில உள்ளவர்களை சுதந்திர ஆசிரியர்களாக போடுற நிலை செல்வநாயகத்திட்டே இருந்தது. அப்போ அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறின தமிழரசு கட்சிகிட்ட இடசாரி மனப்பாங்கு இருந்தது. அவர்கள் ஓரளவுக்கு தேசியம் பற்றி அக்கறைப்படுற விஷயம், சுயநிர்ணய உரிமை, இதை ஓரளவுக்கு பேச தொடங்கின ஒரு நிலை இருந்தது. ஆனால் பிறகு அந்த தேசியம் என்றதும் சுயநிர்ணய உரிமை என்றதும் ஏன்னா மார்க்சியர்களும் அதுக்குள்ள இருந்தால, ஏன்னா மார்க்சியர்கள் அந்த அதே சுயநிர்ணய உரிமை, பிரதேச சுயாட்சி போன்றவற்றை பேசிய நிலை இருந்தது. பிறகுதான் மார்க்சியர்களை கைவிடுற நிலை வருது. இவர்கள் தேசியம் பற்றி பேசாமல் இருந்துவிட்டு பிறகு தமிழ் தேசியம்தான் தேசியம் என்ற நிலைக்கு வரைக்குள்ள அந்த இடதுசாரி மனப்பாங்கு உள்ளவர்களும் இல்லாமல் ஆக்கப்பட்டு ஒரு வலசாரி நிலைக்குரிய ஒரு மேலாதிக்க தேசியவாதம். உண்மையென்றால் யாழ்ப்பாணத்தவர்கள் தான் முழு இலங்கையிலையும் உத்தியோக ஆக்கிரமிப்பை செய்தவர்களாக இருந்தோம். அது பிரித்தானியா கையாண்ட ஒரு முறை. அரசியல் உரிமைகளை கூடுதலாக சிங்களவருக்கு கொடுத்து கொண்டு கல்வி நிர்வாகத்துறைகளுக்கான உத்தியோகங்கள் எல்லாவற்றையும் யாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே கூட மிக அதிகமாக கொடுக்குற நிலை இருந்தது. அப்போ முழு உத்தியோக ஆக்கிரமிப்பு எங்கள்கிட்ட இருந்தது.
உத்தியோகத்தர்களாக எங்கடையாக்கள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், பேங்க் மேனேஜர் சகலதுமே யாழ்ப்பாணத்தவர்களாக இருக்கைகள் அவர்களோட போன சிறும கடை, சின்ன கடையிலேருந்து பெரிய பலசரக்கு கடைகள் வரைக்கும், பாக்கு வெத்தில கடை, புகையில கடை, வாழைப்பழ கடை, சகல சாப்பாட்டு கடை, சகலதும் யாழ்ப்பாணத்தவர்களுடைய தான் இருந்தது. அப்ப அந்த நிலையில தான் அவர்கள் எங்களை நாங்களே ஆள்றதுக்கு விடுங்கோ, சிங்களத்தை படிக்கிறது தான் இங்க உத்தியோகம் பார்க்கலாம், வடக்கு கிழக்குல நீங்க தமிழை படிச்சு போட்டுடுங்க. இல்ல இல்ல எங்களுக்கு தமிழ் வேண்டாம், ஆங்கிலம் தான் வேண்டாம், ஆங்கிலம் படிச்சா தான் முழு இடங்கள்ல உத்தியோகம் வரலாம். அப்ப வடக்கு கிழக்குல தமிழுக்கு மாற்றாக எந்த தலையீட்டையும் இலங்கை அரசாங்கம் செய்தது கிடையாது. அப்ப அந்த மேலாதிக்க மனப்பாங்கு தகர்க்கப்படுதுன்றதுனாலதான் ஆயுதம் தூக்கப்பட்டதே தவிர விடுதலைக்காக இல்லை. குறைஞ்சபட்சம் விடுதலை உணர்வு உள்ளவர்களாக வந்த மார்க்சிய கையெழுப்போட வந்த இளைஞர் அணிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அந்த மேலாதிக்க மனப்பாங்குள்ள அணி ஆதிக்கம் பெற்று அது வெறும் ஆயுத போராட்டம் தான், வன்முறை தான் என்று வளர்ந்த போது புலம்பெயர்றதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்க வர அழிவுன்றதை விட அழிவு எங்களை விட மட்டக்களப்புக்கு கூட, கிழக்கு மாநிலத்துக்கு கூட. ஆனால் கிழக்கு மாநிலத்தவர்கள் புலம்பெயர்ந்தது மிக 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 குறைவு. ஆனால் நம்ம அவர்களுக்கு ஒரு சின்ன அதிர்வு போதும் உடனே புலம்பெயர்ந்து வசதி வாய்ப்புகள் ஆதிபத்திய நாடுகள்ல இன்றைக்கு நாங்களே ஆதிபத்தியமா மாறி இருக்கோம். அப்ப அந்த வகையில ஒரு மேலாதிக்க தமிழ் தேசியம் தான் இயங்கி வந்தது. உண்மையில தேசியம் என்றால் விடுதலை தேசிய உணர்வு அவசியம். அப்ப அந்த விடுதலை தேசியம் என்றது இன்னொரு விடயம். அப்ப மேலாதிக்க தேசியவாதத்துக்கு எதிராக ஒரு மக்கள் விடுதலை சார்ந்த விடுதலை தேசிய முன்னெடுப்பு அவசியம் என்றது தான் நான் பிறகு சாதி தேசம் பண்பாடாக இருக்கலாம், இரட்டை தேசியம் என்றது அதெல்லாம் வருது. ஒன்று அந்த மேலாதிக்க உணர்வுள்ள ஆதிக்க சாதி உணர்வோடு இருக்கிற ஒரு அணி, அதுக்கு எதிரான விடுதலையை நாடக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலையிலிருந்து ஒடுக்கப்படும் தேசம் என்றதிலிருந்து வரக்கூடிய மற்ற அணி. அப்போ ஆகவே தேசியம் பிளவுபட்டிருக்கு, எங்களுக்குள்ள தேசியம் பிளவுபட்டிருக்கு. இப்போ ஐரோப்பாவில் தேசியம் உருவாகிற போது முழு தேசமும் ஒன்றிணைக்கப்பட்டு வருது. இப்போ நாங்கள் இடதுசாரிகள் சாதிய தகர்ப்பு போராட்டத்தை நடத்துகிற போது பிற்போக்குவாதிகளினுடைய ஆதிக்க சக்திகளுடைய கூடாரமாக மாறின தமிழரசு கட்சி அதுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதுதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன். அப்போ வரலாற்றுக்கு துரோகம் செய்தது தமிழ் தேசியர்கள். அன்றைய வரலாறு முழு தேசமும் தமிழ் தேசம் ஒன்றாக இருக்க வேணும், சாதிய பிளவு வேண்டாம் என்றதுக்கானது. அப்போ ஒடுக்கப்பட்டவர்களின் தேசியம், ஆதிக்கம் செய்பவர்களுடைய தேசியம் என்கிற இரட்டை தேசியம் நிலவுகிறது என்றது. இன்று இந்த ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? இந்த சாதிய பிரிவுகள் இன்றும் இருக்கிறது என்றுதான் எனக்கு என்னுடைய பார்வையில் தெரிகிறது. அதை விட எங்களுடைய சமூகத்திலே இந்த போராட்டத்தின் பின்பு சாதியம் இல்லாமல் போனது என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். ஆனால் அது இல்லாமல் போட்டு இன்று ஒரு அரச ஜனாதிபதியாக வந்திருப்பவர் ஒரு மார்க்சிய கோட்பாட்டை கொண்டவர், மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள். ஏவிபி என்கின்ற இனவாத கட்சியாக இருந்து பின்பு கொஞ்சம் புதிய மாற்றத்தோடு வந்ததாக கூறப்படும். இன்றைய சூழலில் இந்த இலங்கை பிரச்சனைக்கான தேசிய பிரச்சனைக்கான ஒரு முடிவை இந்த அரசினால் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அல்லது இவர்கள் வடக்கு கிழக்கு என்ற பிரித்து இன்னும் அந்த பிரித்தாளுகின்ற ஆட்சி முறையினூடாக தமிழர்களுக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து விட்டால் அதை மறந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்பதை பற்றிய உங்களுடைய பார்வை? இதுக்குள்ள ஒரு 3 விஷயங்களை நீங்கள் கேட்டுருக்கீங்க. சுருக்கமாக சொல்றதா இருந்தால் முதல் விஷயம் என்ன சொன்னீங்க? இன்றைய அரசினுடைய இல்லை அதுக்கு முதல்ல ஒன்று சொன்னீங்க. இப்போ தமிழ் தேசியம் சார்ந்த அந்த அம்சங்களில் அது ஒன்று. பிறகு ஜேவிபிக்கு முன்றைய இதுக்கும் உள்ளது. 3வது இவர்கள் தேசிய இன பிரச்சனை தீர்ப்பார்களா என்பது. ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லணுமாக இருந்தால் ஜேவிபி என்பது எங்களுடைய அணியிலிருந்து வெளியேறியவர்கள். எங்களுடைய அணி என்றது 60ஆம் ஆண்டுகளில் சாதிய தகர்ப்பு போராட்டங்களை செய்தது. நான் சொன்ன அந்த 70ஆம் ஆண்டுகளில் தொழிற்சங்க போராட்டங்களின் முன்னணி தலைவர் சண்முகதாசன். அப்ப இந்த வடக்கில் ஒரு பெரிய சமூக போராட்டம் ஒன்றை ஆயுத போராட்டமாகவே வந்த ஒரு சமூக போராட்டத்தை வெகுஜன போராட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கியவர். தெற்கில் தொழிற்சங்க போராட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறவர் என்ற வகையில் சண்முகதாசன் கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஆனால் ரோகண வீரா
ஒரு வெகுஜன மட்டத்தில் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி போக முடியாமல் இருக்குது என்றதுக்கு ஒரு தமிழர் தலைவர் தாங்கிறது தான் காரணம் என்று சொல்லி போட்டு எங்களுடைய அந்த கட்சியிலேருந்து 65ஆம் ஆண்டில் வெளியேறி அவர் இந்த ஜேவிபி உருவாக்குற விஷயம் வருது. அவர் 2-3 வருஷங்களுக்கு பிறகு ஜேவிபி என்ற வடிவத்தோட அது வந்தது. அப்போ ஒரு வகையில் ஒரு சிங்கள தேசியம் அவன் நான் சொல்கிறேன்னா முதல்ல நாங்கள் சிங்கள சோசியலிசத்தை எடுப்போம், பிறகு மற்ற இனங்களை இணைப்போம் என்ற கோட்பாட்டோடு வந்தவர். ரோனவீராவோ அல்ல ஜேவிபியோ இனவாத கட்சி அல்ல, ஆனால் சிங்கள தேசிய கட்சி, தேசியவாத கட்சி அல்ல. இதை நான் இப்படி பார்க்கலாம், ஆறுமுக நாவலருக்கும் அநாகரிக தர்மபாலாவுக்குமான ஒரு இல்லை, ஆறுமுக நாவலரும் அநாகரிக தர்மபாலாம் ஒரே தளத்துக்குரியவர். அதில் ஆறுமுக நாவலர்கிட்ட இருந்த ஒரு விசாலமான பார்வை அநாகரிக தர்மபாலர்கிட்ட இருக்கு இல்லை. ஏன்னா ஆறுமுக நாவலர் இப்போ கண்ணலாயில குடியேற்றம் செய்கிறதாக இருந்தால் இந்த இலங்கை மண்ணுக்குரிய தமிழர்கள் முஸ்லீம்கள், அந்த காலத்தே அவர் முஸ்லீம்களை அவைக்கு தனி இது கொடுக்கணும்ன்றதை வலியுறுத்தின ஒருவர். முஸ்லீம்கள் சிங்களவர்கள் போன்றவர்களுக்கு வழங்கிய பிறகுதான் ஐரோப்பர்களுக்கு இடம் கொடுக்கலாம் என்ற அளவுக்கு முழு இலங்கை சார்ந்த சிந்தனை அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அநாகரிக தர்மபாலர் தனியாக பௌத்தத்தை மட்டுமே பார்த்தார். இவர்கிட்ட சைவம் தான் முன்னிலை, ஆனால் சமூகம் மண்டு வரைக்கும் முழு இலங்கையை பார்த்தார். ஆனால் அவர் தனி சிங்கள இதை பார்த்தார். அது ஒரு வகையில் இப்போ நான் இந்த மாதம் எழுநாவுக்கு எழுதுகிற கட்டுரையில் அந்த விஷயத்தை எழுதியிருக்கிறேன். ஒரு அடிப்படைவாதம் 30ஆம் ஆண்டுகளில் அவர் இறந்து போகிறார். ஆனால் அவர் தொடக்கின அந்த அடிப்படைவாதம் 30ஆம் ஆண்டுகளில் சிங்கள அடிப்படைவாதமாக வளருது. ஏஇ குணசிங்கா தொழிற்சங்கத்துக்குள்ள அந்த அடிப்படைவாதத்தை கொண்டு வரார். அது மாதிரி எங்களுடைய தளத்திலையும் அடிப்படைவாதங்கள் என்றது இனவாத ரீதியில் அதே 30ஆம் ஆண்டுகள் 32ல் டொனாமோர் அரசியல் அமைப்புக்கு மாறாக யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் அந்த தேர்தலை பகிஷ்கரிக்கிறது. அப்படி பகிஷ்கரித்த போது யாழ்ப்பாண மாவட்டம் மட்டும்தான் அந்த தேர்தல் புறக்கணிப்பை செய்தார். அப்போ அதில் பிறகு ஜிஜி பொன்னம்பலம் ரகசியமாக போய் மன்னார் ஊடாக தமிழ் பிரதிநிதியாக அங்கே போகிறார். அப்போ அவர் தொடக்கி வைத்த அடிப்படைவாதம் தமிழ் அடிப்படைவாதம். அப்போ இந்த 30ஆம் ஆண்டுகளில் இந்த அடிப்படைவாதம்ன்றது மேலோங்க தொடங்குது. இந்தியாவில் எடுத்தால் அம்பேத்கர் பெரியார் அதை செய்கிறார்கள் 30ஆம் ஆண்டுகளில். அப்போ இதுக்கு பிறகு நான் சொன்ன அந்த சிங்கள சோழியத்தை முதல் காணுவோம், இது பிராமண சோழியத்தை முதல் காணுவோம், வெள்ளாள சோழியத்தை முதல் காணுவோம்ன்ற மாதிரி எல்லாம் அதுகள் இருக்குது. பரந்துபட்ட எல்லோரையும் ஒன்றிணைக்கிற என்ற பார்வைகள் அற்று போகிற ஒரு நிலைமை. அது ஜெயிப்பிட்ட அந்த குறைபாடுகள் இருந்தன. ஆனால் ஒரு 50 வருஷங்களுக்கு மேலே பெற்ற அனுபவங்கள். 71ஆம் ஆண்டு அவர்களுடைய முதலாவது ஆயுத கிளர்ச்சி ஒடுக்கப்படுது. 2வது ஆயுத கிளர்ச்சி 87, 89ஆம் ஆண்டுகளில் நடக்குது. மிக கொடூரமாக அந்த போராட்டம், தமிழர்களை இராணுவம் தூரத்திலிருந்து சுடுறது, செல்லடிக்கிறது என்று செய்கிற கொலைகளை விடவும் வக்கிரமான கொலைகள் சிங்கள இளைஞர்கள் பெண்களுக்கிட்ட எதிராக நடந்தப்ப மன்னம்பெரி என்ற ஒரு பெண் ஜேவிபிக்கு உதவினார் என்ற ஒரு காரணத்துக்காக நிறைய துப்பாக்கி சூடுகளால் சுட்டும் கூட அந்த பெண் இறக்க இல்லை. நிர்வாணமாக அந்த பெண்ணை நடத்தி சென்று அதுக்கப்புறம் புதைத்த வரைக்கும். அதை விட அந்த இளைஞர்களை கொலை செய்த முறைகளை சொல்றதுக்கே கூச்சப்படக்கூடிய முறைகளை கொலை செய்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட இன்றைக்கு திரும்பவும் பேசப்படுற ஒரு விஷயம், ரோகண விஜயவீரா உயிரோடு நெருப்பில் தூக்கி போடப்பட்டார், உயிரோடு எரிக்கப்பட்டார். அப்ப இந்த அளவு கொடூரமாக கொல்லப்பட்ட ஏறத்தாழ 1,94,000க்கு மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள், அவ்வளவு பேரும் 18-25 வயசுக்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போலதான் போராட்டம் என்று வருகிற போது மாற்றத்துக்குரிய தமிழ் ஒடுக்குமுறை என்றதை இராணுவம் செய்கிறது இருக்குது. அப்ப இந்த நேரங்களில் அவர்கள் தமிழர் தரப்பு சார்ந்து விடுதலை புலிகளுக்கு எதிராகத்தான் இயங்கினார்கள். ஏன்னா விடுதலை புலிகள் அவர்களை அழித்தது. 87, 89ஆம் ஆண்டில் 87 அப்போ 87ஆம் ஆண்டு 87-89ஆம் ஆண்டு 87ல் இந்திய இராணுவத்துக்கு எதிராக பிரேமதாசாவோட புலிகள் கூட்டி சேர்ந்திருந்த காலம். அந்த காலத்தில் புலிகள் இராணுவத்தோட சேர்ந்து ஜேபியை கொலை செய்கிற நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றன. அதுக்கு நிறைய பதிவுகள் எல்லாமே இருக்குது. அப்போ தங்களை கொலை செய்த அந்த அமைப்பு அழிக்கப்படணும் என்றதில் தீவிரமாக இருந்தார்கள். புலிகள்லாம் தமிழர்கள் என்று எடுகோள் வச்சால் புலிகளை அழிக்கணும் என்று எடுத்தது தமிழர்களை அழிக்கிறதுக்கு எடுத்த விஷயமா பார்க்கலாம். உண்மை என்னென்றால் தமிழர்களுடைய விடுதலை
வேற விஷயம். ஆனால் புலிகள் அழிக்கப்படும். அதில் அவர்கள் நின்றால் அதில் அவர்கள் விட்ட ஒரு தவறு, இராணுவத்தினுடைய தங்களையே கொலை செய்த அந்த இராணுவம் இங்கே புலிகளை அழிக்கிறதுக்கு பயன்படுறதில் அவர்கள் தவறு ஆள் சேர்க்கின்ற பொழுது கூட இந்த ஆட்களை இணைந்து ஆட்களை சேர்த்து விடுதலை போராட்டத்துக்கு எதிராக ஆட்களை சேர்த்து இராணுவத்தில் இல்லை, அது தனியாக எங்களை ஒடுக்குறதை விடவும் அவருடைய போராட்ட முறையிலே அது இருக்குது. சிங்கள சோழியத்தை கொண்டு வர்றதுக்கு கூட இராணுவத்துக்குள்ள தங்களுடைய ஆக்கள் நிறைய போய் இருந்தால் தாங்கள் ஒரு புரட்சியை செய்கிற போது அவர்கள் தங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்றதுக்காகவும் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போது அவர்கள் அந்த மன்னிப்பை கோருகிறார்கள். முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அப்போது கவனத்தை எடுக்காமல் இருந்தோம், அதுக்காக மன்னிப்பு கோருகிறோம் என்று. ஒரு 6-7 வருஷமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற அமைப்பு இயங்க தொடங்கினது. அது இன்னொரு விஷயம். அது ஜேவிபியும் தன்னை மாற்றிக்கொண்டது. பழைய வெறும் வன்முறை போராட்டத்துக்கு ஊடால சமூகத்தை அரசியலை வெற்றி கொள்வது சாத்தியப்படாது. வெகுஜனத்தை அணிதிரட்டும். அப்போ வெகுஜன அணிதிரட்டல் என்றால் தங்களுடைய பழைய பார்வைகள் மாற்றப்படணும். அவ்வாறு புதிய பார்வைக்கு வந்த ஒரு புதிய தலைவர் தான் இன்றைக்குரிய அனுரகுமார திசாநாயக்கா. இடையில இருந்த சோமவன்ச காலத்தில் இந்த இராணுவத்தினுடைய கொலைகளை ஆதரித்த நிலைகளும் நடந்தது. ஏன்னா அவர்களே பல தவறுகள் இருந்தது. அவர் உண்மையான ஒரு மார்க்சிய நிலப்பட்டவராக இருக்கவில்லை. அனுரவட்ட நிறைய மாற்றத்துக்குரிய குணாம்சங்கள் இருக்குது. அதை விட ஜேவிபியினுடைய பண்பே மாறி இருக்கு. ஜேவிபியில இருந்து வெளியேறி நாங்கள் மட்டுமே சரி, ஆயுதம் மூலம் போராட்டம் என்ற அந்த விஷயங்களை கடுமையாக விமர்சித்த சின்ன சின்ன அமைப்புகளும் இணைக்கப்பட்டதுதான் தேசிய மக்கள் சக்தி. அதில் ஒருவர் அவர்களை கடுமையாக விமர்சித்த ஹரணி. இந்த ஹரணி பிரதமராக ஆக்கப்படுற, அதாவது தேசிய பட்டியலே ஜேபியை சேர்ந்த ஒரு ஆளை போட்டிருக்கலாம். ஆனால் ஹரணி போடப்பட்டார். பிரதமருக்கும் தங்களுடைய ஒரு அங்கத்தவரை போட்டிருக்கலாம். ஆனால் ஹரணிக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வகையில் ஒரு வெகுஜன ஐக்கிய ஒன்றுபடுத்தல், அந்த ஒரு மாற்றத்தின் ஊடால தான் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களையும் எவ்வாறான ஒரு இனவாத மற்ற பாரபட்சம் காட்டாத ஒரு புதிய சமூக முறைமைக்கு மாறுறது என்பதை செய்கிறார்கள். ஆனால் பொருளாதார விருத்தி ஏற்பட்டு பாரபட்சமற்று எல்லாரும் சமனாக நடத்தினால் மட்டும் இனப்பிரச்சனை தீரும் என்றது இல்லை. என்றால் அவர்கள் இனப்பிரச்சனை விளங்கிக் கொள்ளவில்லை என்றது அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு தவறு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ சாதி என்றது இப்பவும் இருக்குது, இல்லை இப்பதான் கூட இருக்குது. 70ஆம் ஆண்டுகள்ல இந்த சாதி பேதங்கள் என்றதே பார்க்கப்படாதது இருந்தது. சாதி பற்றி பேசாத விஷயங்கள் இருந்தது. அது இழிவானது. நாங்கள் வெள்ளாளர் என்ற பெருமை பேசுகிற விஷயம் என்றது உண்மையில இழிவானது என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் 60ஆம் ஆண்டுகளின் போராட்டம் ஏற்படுத்தினது. அது பண்பாட்டு இயக்கமாக வந்த படைப்புகளுக்கு ஊடாலையும் சாதி பேசுறது இழிவானது என்ற உணர்வு 70ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்டது. இந்த 80களுக்கு பிறகு இந்த போராட்ட காலத்தில் சாதி பார்க்கப்படையில் இருந்தது பொய்யான ஒரு விஷயம். சாதி பேசக்கூடாது என்றுதான் ஆக்கப்பட்டதே தவிர, பேசினால் அதை வச்சு கொஞ்சம் காசு கறக்கலாம் என்றது இருந்ததே தவிர, உண்மையில சாதி முறைக்கு எதிராக ஒரு சின்ன நகர்வு கூட செய்யப்படவில்லை. அதனால சாதி வக்கிரம் வளர்ந்து கொண்டே வந்தது. போராட்டம் முடிஞ்ச உடனே இன்றைக்கு 70ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்களையும் இல்லாமலாக்கி மிக மோசமான சாதி வக்கிரங்கள் இன்றைக்கு நிறைய வந்திருக்கு. இது இந்தியாவில் கூட சாதியத்துக்கு எதிரான இங்கே இருந்த அளவு போராட்டம் அங்கே இல்லை. ஆனாலும் பல வடிவங்களுக்கு கூடால ஓரளவுக்கு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் சாதியத்துக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பண்பாட்டு இயக்கங்கள் சார்ந்து நீங்கள் சொன்ன புதுமைப்பித்தன் போன்றவர்களே அதுபோல எழுதியது பாரதியினுடைய தாக்கங்கள் எல்லாம் இருந்து பெரியார் அம்பேத்கருடைய இயக்கங்கள் இவற்றின் ஊடால சாதி பேதங்கள் குறைந்திருந்த காலம் 70ஆம் ஆண்டுகள். அங்கேயும் கலப்பு திருமணங்கள் என்றது மிக சாதாரணமாக நடந்து கொண்டு போனது. ஆனால் இன்றைக்கு ஒரு கலப்பு திருமணம் நடந்தால் மிக மோசமாக கருணை கொலைகள் செய்வதெல்லாம் நடக்குது. அப்ப இன்றைக்கே இது கூடியிருக்குது என்றது இன்னொரு பேசு பொருள். உண்மையில இது கூடியிருக்குது. அது நான் சொன்ன மாதிரி இந்த பின்னவினத்துவம் வந்த பிறகு ஒரு ஒட்டுமொத்தமான சமூக புரட்சியின் ஊடால ஒரு சமூக மாற்றம் வந்து மக்களுடைய புரட்சி மக்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்றது இல்லை. அப்போ வைக்கப்பட்டது அது எல்லோரும் ஒன்றிணைந்து
எல்லா சாதியினரும், எல்லா சமயத்தினரும், எல்லா விடுதலை நாடக்கூடிய வர்க்கத்தினரும் ஒன்றிணைந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று ஒன்றுபட்டு போராடின விஷயம் 70 வரைக்கும் இருந்தது. 80களில் இது பிளவுபடுத்தப்படுது. நஞ்சனமாக இலங்கையில் இனவாதம், அங்கே சாதிவாதம். இந்த பிளவுபடுத்தல்களுக்கு கூடாத ஒவ்வொரு அடுத்த சாதியுமே எதிரி சாதியாக பார்க்கப்படுற மோதல் அங்கே நடக்குது. ஒவ்வொரு இனமும் எதிரியானது என்று நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பிளவுபடுத்தல்கள்லாம் இன்றைக்கு நிறைய மன வக்கிரங்களை எல்லோரிடமும் வளர்த்திருக்கு. இதுவும் மாறும், மாற்றப்படுற வேலையை புதிய நிறைவாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த அரசினால் இலங்கையின் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு தீர்க்கப்படுமா அல்லது வடக்கு கிழக்கு என்ற பிரிவோடு தான் இருக்க போகிறதா? அவர்கள் பேசுகின்ற இன்றைய கால பேச்சுக்கள் கூட வடக்கு தனியாக கிழக்கு தனியாகத்தான் இருக்கிறது. அந்த பேச்சினூடாக பார்க்கின்ற பொழுது பொருளாதார அபிவிருத்தி, மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்தல், எல்லோருக்கும் எல்லாமும் என்கின்ற அந்த கோட்பாடுகள் ஊடாக ஒரு நிறைவான இந்த 30 வருட ஆயுத போராட்டம், அதுக்கு முன்பாக இருந்த அமைதி வழி போராட்டம் எல்லாத்துக்கும் முடிவாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியுமா? இல்லை, தீர்வு என்றது நாங்கள் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கிறதான் தீர்வு என்று தமிழ் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது கிடைக்க போறது இல்லை. ஏன்னால் அது நிதர்சனத்தை, யதார்த்தத்தை விளங்கி கொண்ட கோரிக்கை அல்ல. நிதர்சனம் வேறு. அதுக்குள்ள தமிழ் மக்கள் வராத வகையில் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் பாரம்பரிய பிரதேசம் என்றது 80ஆம் ஆண்டுகளில் வலிமையாக பல பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த 70ஆம் ஆண்டுகளிலேயே பேராசிரியர் சிவத்தம்பி ஒரு கட்டுரை எழுதினவர், யார் இந்த யாழ்ப்பாணம் தான். அது பின்னர் ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற அவருடைய நூலில் இறுதி கட்டுரையாக சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் தொடக்கத்திலே அவர் ஒன்றை சொல்லுவார், இந்த தமிழர் பிரச்சனைகளை பற்றி பேசுகிற இடதுசாரிகள் அப்போ அந்த நிலைமைகள்ன்றது வடக்கு கிழக்கு, அதாவது 70ஆம் ஆண்டுகளில் சிங்கள ஓரளவுக்கு முற்போக்கானவர்களை பேசக்குள்ள தமிழர் பிரச்சனைன்றதை யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு என்று மட்டும்தான் பார்க்கறது இருந்தது. கிழக்கை அவர்கள் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா கிழக்கு அதுக்காக பெருசாக போராடினதுன்றதும் இல்லை. ராஜதுரை இருந்தார், அதுகள் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்துக்கு தானே இந்த பிரச்சனைகள் கூட. ஏன்னா இலங்கை முழுக்க ஆக்கிரமிச்சிருந்த யாழ்ப்பாணத்திற்கு தான் தரப்படுத்தல் பாதிச்சது. உண்மையில கிழக்கு மாநிலத்துக்கு தரப்படுத்தலான நன்மைகள்லாம் கிடைச்சது. அப்போ உண்மையில 32 இயக்கங்கள் வந்தது என்றால் 32 இயக்கங்களும் யாழ்ப்பாணம் தலைமையில யாழ்ப்பாணத்தவர்களே அங்கத்துவம் இருந்தது. புறதான் கிழக்கு மாநிலத்துக்கு போது கிழக்கு மாநிலத்துக்கு தமிழீழ போராட்டத்தை கொண்டு போனது இராணுவம் போலீஸை தவிர மக்களாக அதுக்குள்ள வரையில்லை. அப்ப தமிழ் பிரச்சனைன்றது உண்மையில வடக்குக்குரியது. அப்ப அதை அவர் இதோட அவர் சொல்லல. ஆனால் நீங்கள் பார்ப்பது போல தமிழர் பிரச்சனை வடக்குக்கு மட்டும் உரியதல்ல. கிழக்கு மாநிலமும் தமிழ் பிரதேசம் சார்ந்தது. இந்த வடக்கு கிழக்கு இணைஞ்ச பிரதேசத்துல கிழக்கு மாநிலமும் யாழ்ப்பாணத்துக்கு எதிராக தான் இருக்குது. மலையகமும் யாழ்ப்பாணத்துக்கு எதிராக இருக்குது. தெற்குல சிங்கள பகுதியிலும் யாழ்ப்பாணத்துக்கு எதிராக இருக்குது. அப்போ யாழ்ப்பாணம் குளறுபடிமன்ற ஒரு விஷயம் என்றதில் தான் தமிழர் பிரச்சனை என்றதை நீங்கள் பார்க்குறீங்க என்ற விஷயங்களையும் சொல்லி கொண்டு வந்து, ஏன்னா நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளில் இருந்த நியாயத்தை விட எங்களுடைய தவறுகள் அதிகமாக இருந்தது. ஒருவேளை அந்த கட்டுரையில் அதுதான் சொல்லுவார். ஏன் இந்த யாழ்ப்பாண எதிர்ப்பு எல்லா இடங்கள்லையும் இருக்கு, வெறும் சிங்களவர்கள் மட்டுமே இருக்கு, வன்னியிலையும் இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கோம். கிழக்கிலையும் நாங்கள்லாம் எல்லா உத்தியோகத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தோம். அப்போ கிழக்கில எங்களுக்கு எதிரான யாழ்ப்பாணத்துக்கு எதிரான அப்போ யார் இந்த யாழ்ப்பாணம் தான். அப்போ அந்த இதை வச்சு அது இந்த வரலாறு விஷயங்கள் அவர் பேசினது இருக்குது. ஆகவே வடக்கு கிழக்கு தமிழர் பிரதேசம் என்றது ஒரு புவியியல் ரீதியாகவும் இன ரீதியாகவும் எங்களுக்கு இருந்த ஒரு யதார்த்தம். ஆனால் அரசியல் ரீதியில் அது வருகிற போது இராணுவம் செய்த தவறால் வடக்கு கிழக்கு இணைஞ்சு போராடுற ஒரு நிலை பிறகு வருகிற போது ஒரு தீர்வு, அதாவது வடக்கு கிழக்கை இணைச்ச ஒரு தீர்வு என்றதுக்கு நிற்கிறோம். அது தமிழீழம் இந்தியா சொல்லிவிட்டு தமிழீழம் கடைசியிலையும் அனுமதிக்க மாட்டோம். அப்போ சரி ரெண்டும் இணைந்த ஒரு மாகாண சபை என்று 87 ராஜீவ் ஜிஆர் ஒப்பந்தத்துக்கு கூடால கொண்டு வரப்படுது. அப்போ இந்த வடக்கு கிழக்கு மாகாணம் என்ன 2 மாகாணங்களும் இணைந்த மாகாண சபை வந்த பின்னர் அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து
சட்டமாக்கப்படுது. ஏன்னால் இலங்கை 9 மாகாணங்களுடைய ஒரு நாடுன்றது தான் ஜாப்பில் இருக்கிறது. ஜாப்புக்கு விரோதமானது 2 மாகாணத்தை இணைக்கிறது. அப்போ பாராளுமன்றம் அங்கீகரிக்கணும். அப்போ இணைப்பு அங்கீகரிக்கப்பட்டால் ஜாப்புக்கு மாறானதுன்றதுனால 1 வருஷத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படணும். அப்போ அந்த 1 வருஷத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட இல்லை. 2007ஆம் ஆண்டு அளவில் ஜேவிபி வழக்கு போட்டு பிரிக்கப்பட்டது. உண்மையில் பிரிக்கப்பட்ட போது கிழக்கு மாகாணம் போராடி இல்லை, ஏன் பிரிச்சிங்கன்று. வடக்கு மாகாணமும் அந்த வழக்கு மிக பலவீனமான ஒரு வழக்கு. 1 வருஷத்தில் தேர்தல் வைக்கணும் என்று வைக்கப்பட இல்லை, ஆகவே பிரிக்கணும். யார் தேர்தல் வைக்கணும் அவன் சொன்னது? அதை எதிர்த்து வழக்காடி இருந்தாலே அதை உடைச்சிருக்க முடியும். ஆனால் யாருமே எதிர்த்து வழக்காடு இல்லை. ஒரு பக்கம் இந்தியாவினுடைய அனுசரணையோடு இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களும் அதில் அக்கறைப்பட இல்லை. இன்னொரு பக்கத்தில் சரி சுயேட்சையாக யாராவது வழக்காடலாம் என்றால் தாங்கள் சுடப்படுவோம் என்றது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்றால் எங்களுக்கு மாகாண சபை தேவையில்லை, நாங்கள் ஈழமை காண போகிறோம், அப்புறம் என்ன மாகாண சபை. அப்போ இந்த 2 மாகாணங்களும் தொடர்ந்து இணைந்து இருப்பதன் ஊடால எங்களோட அடுத்த கட்ட போராட்டத்துக்கு வளர்க்கலாம் என்ற நினைப்பை ஏன் போராடி கொண்டிருந்த அமைப்புக்குள்ள வரையில்லை. அப்போ அது பிரிக்கப்படுறன்றது அவர்களுக்குள்ள செயற்பட்ட அந்த தலைவர் தான் தீர்மானிச்சதை தான் நடைமுறைப்படுத்துகிற வகையில் அந்த அமைப்பு இருந்தாலும் அவருக்குள்ளே இந்த பிரிப்பை வலுவோட ஏற்றுக்கொள்கிற நிலை ஏன் வந்தது? அப்போ இது இந்தியா விரும்பின ஒரு விஷயம். வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பலமான சக்தியாக இந்த தமிழ் பகுதி இருக்கக்கூடாது என்றதில் அவர்கள் மிக கவனம் எடுத்தார்கள். அது பிரிக்கப்பட்டது. இன்றைக்கு சரி இனி அது சாத்தியம் இல்லை, 2 மாகாணமும் இணைய முடியாதுன்ற சூழலையும் எங்களுக்கு சமஷ்டி தான் வேணும், சமஷ்டியை தவிர வேறு தீர்வு இல்லை என்று பேசுகிறது என்றால் என்ன விஷயம்? நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்களை கோரிக்கையாக வைக்கிறது. இந்த மாகாண சபை எங்களுக்கு தேவையில்லை, இது பயனற்றது, பயனுண்டு, இந்த அந்த பயனுண்டில் ஒரு பிரயோசனம் இல்லை. அப்போ இந்த விஷயங்களை பேசுறதனூடால கடைசியில் மாகாண சபைகள்ன்றதை இல்லாமல் ஆக்கப்படுறது. அப்படி இருந்தால் கூட அது ஒரு வலுவான இதாக இல்லாமல் போகிறவையிலே எங்களுடைய ஆக்களை செய்கிறார்கள். இதே உண்மை என்னென்றால் இலங்கையில் தமிழகத்துக்கு உந்துதல் கொடுக்கக்கூடிய மாதிரி அல்லது தமிழகத்தால் உந்துதல் பெறக்கூடிய மாதிரி இங்கே ஒரு பிராந்தியம் இருக்கக்கூடாது. ஒன்று இந்த 30 வருஷ யுத்தத்தின் ஊடால இந்த யுத்தம் ஏன் வளர்க்கப்பட்டது என்றால் எங்களுடைய பலத்தை இழக்க வைப்பதற்காக. ஏன்னா நாங்கள் மிக ஆளுமையோடு இருந்த ஒரு நாடு, அதை இல்லாமல் ஆக்குவதற்காக. அதனூடால இன்றைக்கு இந்தியா எதை சொல்லுதோ அதுதான் செய்கிற நிலைக்கு முழு நாடும் வந்திருக்கு. முழு அளவில் இந்தியாவினுடைய அவர்கள் விரும்புவதை செய்கிற மாதிரியான மாற்றம் வரணுமா இருந்தால் முழு இலங்கைக்குள்ள தமிழர்களும் ஒரு சக்தி என்ற அளவில் தான் இனி வரும். ஆகவே அடிப்படையான விஷயம் இலங்கையில் 2 தேசம் என்ற விஷயத்தை நாங்களே தான் இல்லாமல் ஆக்கினோம். இனி 2 தேசம்ன்றதுக்கான விஷயமே கிடையாது. இலங்கைக்குள்ள 4 தேசங்கள் இருக்கு. இதனால் கட்ட தேசிய பண்பாட்டு புரட்சியிலே அதை கேட்டுனாங்க. நீங்கள் 2 தேசம் என்று சொல்றீங்க, ஆனால் 4 தேசங்கள். அப்போ மற்ற 2 தேசத்துக்கும் ஒரு தீர்வும் தேவையில்லை. சிங்களம் தமிழ்லாம் 2 தேசம் என்றால் முஸ்லீம் ஒரு தேசம், மலையகம் ஒரு தேசம். இந்த மற்ற 2 தேசத்துக்கும் ஒன்றை சொல்லலாம். அவர்கள் கலந்து ஒரே பிராந்தியம் வடக்கு கிழக்கு என்ற எங்களுக்கான ஒரே பிராந்தியம் போல அவர்களுக்கு இல்லை. இந்த வடக்கு கிழக்கு இணைஞ்ச பலமான ஒரு அமைப்பு இருக்கிற நேரத்திலே தென்கிழக்கு மாகாண சபை ஒன்றை அவர்கள் கோரிக்கையாக வைத்தார். இப்போ அது கைவிடப்பட்டு விட்டது என்றால் கிழக்கு மாகாணத்தை அவர்கள் எடுக்கக்கூடிய மாதிரி வந்து விட்டது. அதனால இனி அவர்கள் அந்த கோரிக்கை இல்லை. ஆனாலும் முஸ்லீம்கள் நாடு முழுக்க பறந்துதான் இருக்கிறார்கள். மலைய மக்களும் அப்படி, இனி இலங்கை தமிழ் மக்களும் அப்படித்தான். முழு இலங்கையிலையும் பறந்து இருக்கிற நிலைதான் வந்திருக்கே தவிர எங்களுக்கான பாரம்பரிய தமிழர் பிரதேசம் என்றதை நாங்களே இல்லாமல் ஆக்கினோம். எங்களுக்கான தீர்க்கமான அரசியல் பார்வை இல்லாததால் நாங்கள் இல்லாமல் ஆக்கினோம். உண்மையான தீர்வு என்றது இலங்கைக்குள்ள 4 தேசிய இனங்களும் 4 தேசங்களும் சமனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை ஏற்படுத்துறது. அது பொருளாதார விருத்தியினூடாலே நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதை இனப்பிரச்சனையாக அவர்கள் விளங்கி கொள்ள இல்லை. தேசிய பிரச்சனை என்றது அடிப்படையான ஒன்று. அந்த வகையில்
ஒரு புதிய பார்வைக்குள்ள அவர்கள் வரவேணும் என்ற தேவை இருக்குது. ஆனால் அவர்கள் சொல்ற அந்த முதலாவது தளம் செய்யப்படுறது ஒரு நல்ல விஷயம். அதே நேரம் வெறும் 6 இனங்கள் என்றதை அவர்கள் சொல்றார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள், மலைய மக்கள், பேகஸ், பரங்கியர், மலே முஸ்லீம்கள். அப்ப இந்த 6 சிறுபான்மை இனங்கள் அல்ல, 4 தேசிய இனங்கள், 2 சிறுபான்மை இனங்கள், அதோட பழங்குடி மக்களான வேடர்கள். அப்ப இந்த 7 சக்திகளும் சமனாக நடத்தப்படுவது 4 தேசங்கள் என்றதை அங்கீகரிக்கும். சுவிட்சர்லாந்து அல்லது சிங்கப்பூர் போன்ற ஒரு முறையை அது இன்னொரு வடிவம், எங்களுக்கான வித்தியாசமான ஒரு வடிவத்தை பெற முடியும். இந்த தீர்வு தேசிய மக்கள் சக்தியிடமும் இல்லை, தமிழ் மக்கள் அதை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் எங்கேயோ இருக்கிற விஷயங்களை பேசுகிற இடத்துல இருக்கிறார்கள். 4 தேசங்களுக்குமான தீர்வு வடிவம் என்ன என்றது இன்னமும் விவாதிக்கப்படாத விடயங்கள், அது செய்யப்படும். நிறைய விடயங்களை பேசியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேச நிறைய விடயங்கள் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து பேச விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நேரம் போதாது. ஆனாலும் இங்கே நீங்கள் கனடாவுக்கு வருகை தந்ததை ஒட்டி இந்த வருகைக்குள் என்னால் உங்களோடு பேச வேண்டும் என்கின்ற அந்த அவாதான் உங்களை அழைத்து வந்தது. பேசியதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய இந்த வருகைக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிகள், வணக்கம்.